வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சுனா. ரைட். என்னென்றால் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் எனக்கு எதிராக போடப்பட்ட 6 வழக்குகள் சம்பந்தப்பட்டார்கள பேரை நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் அதை கேட்க வேணும். இது ஃபுல் ரெக்கார்டிங்ஸ், ஃபுல் கன்வர்சேஷன் till the date I came to Savacheri based hospital. நான் Savacheri based YouTubers-க்கு நல்ல contents. Maybe I will die today or tomorrow. If I die today or tomorrow, in case if I die, I don't want to die as a fraud. அந்த 6 வழக்குகளும் எனக்கு செத்தா பிறகு என்னுடைய பேரில் வந்து பிழையாத்தான் முடிக்கப்படும். அப்படி முடிக்கப்படும் போது என்னுடைய கல்லறைகள் இவன் ஒரு துரோகி என்று சொல்லி, இவன் ஒரு குற்றவாளி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆகவே எனக்கு அது விருப்பம் இல்லை. பட் பெருமதிப்புக்குரிய நீதவான் 2 தவணைகளிலும் என்னை வந்து வன்மையாக அச்சுறுத்தியிருந்தார். நீங்கள் ஒரிஜினல் எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுக்காட்டி வந்து பிரச்சனை வரும் என்று போலீஸார் வந்து என்னிடம் கேட்டிருந்தவர்கள். நான் கொடுக்கவில்லை. ஏனென்றால் முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேபி இது வந்து ஒரு 2 hour லைவாக இருக்கலாம். விரும்பினா கேட்கலாம், விருப்பம் இல்லாடி போகலாம். இதை நீங்கள் ஷேர் பண்ணினா நல்லம். இதால் நொதர்ன் ப்ரொவின்ஸில் பெரிய ஒரு டாக்டர்ஸுக்கு இடையால் பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் கோர்ட் கேஸ் சம்பந்தமான ஒப்பீனியன்ஸ் மாறும். மேபி நான் இந்த லைவால் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜெயிலில் போய் வாழ்க்கையை துளைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு வந்து நான் இந்த உண்மை என்ன நடந்ததுன்றதை சொல்ல வேண்டிய கடமை, என்னுடைய தார்மீக கடமை. நான் என்ன செய்தேன் என்றது தார்மீக கடமை வந்து நான் சொல்லித்தான் ஆகணும். இது இஸ் கோயிங் டு பி லாங் லைவ். விரும்பினாக்கள் கேட்கலாம், விருப்பம் இல்லாடி போகலாம். தயவுசெய்து இதில் ஷேர் பட்டன் இருக்குமான்னு நினைக்கிறேன். அதில் கீழே ஒரு ஆளுண்ட படம் போட்டு கொண்டு இருக்கும். முடிந்தால் இந்த லைவை வந்து ஷேர் பண்ணுங்கோ. ஸோ இந்த உலகம் முழுக்கம் அறிய வேணும் சாவச்சேரி வைத்தியசாலையில் நான் எப்படி ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்டேன் என்று. அதுக்குரிய வழக்குகள் சம்பந்தமான எல்லாம் போட போகிறேன். முழு பேருடையும் கழிச்ச ரெக்கார்டிங் போட போகிறேன். மேபி ஒரு 11.5 GB இப்போ ப்ளே பண்ணப்பட போகுது. ஸோ பொறுமையாக இருந்து கேட்குறார்கள் கேளுங்கோ, பிறகு கேட்குறாக்களும் கேட்கலாம். இதில் கணக்கு டாக்டர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க, பாருங்கோ. அப்போ உங்களுக்கே தெரியும் உண்மையாக சாவச்சேரி வைத்தியசாலையில் என்ன நடந்தேன்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊகங்களாக எழுதி கொண்டிருக்கணும். அப்படி இப்படி இப்படி அப்படின்னு எழுதி கொண்டிருக்கணும். உண்மையாக சொல்கிறேன். 2024 ஆண்டு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி 18ஆம் தேதி எங்கிட்ட அது வந்து டேட்டோட சொல்கிறேன். வெயிட், நான் எடுத்த வீட்டில் ரெக்கார்டிங் போட மாட்டேன். இப்போ அவசரமாக ரெக்கார்டிங் போடணும்னு ஆசைப்படுறார்கள். தயவுசெய்து போகலாம். கம்ப்ளீட்டாக விளங்கப்படுத்த போகிறேன் என்ன நடந்தது. செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே 2024 ஆண்டு மே மாதம் வந்து எங்களுக்கு சாட்டர்டே 18ஆம் தேதி எங்களுக்கு வைவா முடிஞ்சது. மே மாதம் 5ஆம் மாதம் 18ஆம் தேதி வைவா முடிஞ்சது. 18ஆம் தேதி 19ஆம் தேதி சண்டே ஒரு போயில 20ஆம் தேதி நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு ரிவர்ட் பண்ணப்பட்டாங்கள். நான் வந்து படித்த பாடம் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐ ஹவ் ஸ்டடிட். அப்போ அதில் வந்து எங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள் இது வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங். இது வந்து ஒரு பாடமோ ஒரு கிளினிக்கல் ஃபீல்டோ இல்லை, இது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களை அவை செலெக்ஷன் எக்ஸாம் வந்து 119 பேர் எக்ஸாம் எழுதினாங்கள். அதில் நாங்கள் முதலாவது ரிட்டன் பேப்பரில் பாஸ் பண்ணாங்கள் 75 பேர். அந்த 75ல் நான் இருந்தேன். அது பிறகு வைவா எக்ஸாமில் 1 hour வைவா 6 செக்ஷனில் 2 சார் மாதிரி இருப்பினும் அதில் 1 hour வைவா இருந்தது. அந்த 1 hour வைவாவில் வந்து நான் 4வது ரேங்கா 119ல் 4வது ரேங்கா வந்தேன். நான் 2வது ரேங்கா வந்து டாக்டர் கதிரேச தர்ஷனன் கதிரேச பிள்ளை என்னோட பேட்ச்மேட், 25 வருஷ ஃப்ரெண்ட். 6வது ரேங்கா வந்தது வந்து டாக்டர் மதுரகன். அவரை பற்றியும் இதில் கணக்கு விஷயங்கள் வரப்போகுது. ஸோ நீங்கள் பெட்டர் டாக்டர் மதுரகன் என்னை நீங்கள் மன்னிச்சுக்கொள்ளணும். ஹி இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் டு டெல் த ட்ரூத். ஸோ என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கோ. அப்படி மதுரை நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டாம்னு சொன்னால் இதில் கமெண்ட் பண்ணுங்கோ. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க வரேன்.
அதுக்கு பிறகு ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்த நாங்கள் எங்களோட பட்ஜெட்டில் டோட்டலாக 27 பேர். அந்த 27 பேரில் வந்து ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டு அதால் 26 ஒரு போலீஸ் அண்ணா ஒரு ஆள் இருந்தவர் தினுக்கு செனவெட்டினாண்டு போலீஸ் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இப்போ. அதுக்கு அடுத்து 25 பேர் எங்கள் பேட்ச்மேட்டில் நாங்கள் 2.5 வருஷம் அண்ணன் தம்பியாக வந்து பழகினாங்க. அந்த 27 பேரில் 26 போய் கடைசியாக 25 பேர் மிஞ்சினாங்க. ஸோ 19ஆம் தேதி 20ஆம் தேதி மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு 21ஆம் தேதி திங்கக்கிழமை எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கணும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக. சேம் டைம் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கோர்ஸ் முடிச்சு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸ்டில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், வி ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஈவன் டுடே அப் டுடே என் பட்ஜெட்டில் இருக்கிற 23 பேருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். பட் 25 பேர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸில் இருந்து மற்ற கிரேட்டுக்கு எப்போ போவோம்னு சொன்னால், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்டில் வந்து 3 இருக்குது. டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், டிடிஜி கிரேட், அதுக்கு பிறகு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ், அதுக்கு மேலே வந்து அடிஷனல் செக்ரட்டரி, அது ப்ரெஸ் செக்ரட்டரி. இதுதான் ஆர்டர். டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வந்து கொடுக்கப்பட வேண்டியது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால். ஸோ நாங்கள் பாஸ் அவுட் பண்ணி வந்தபடியாக, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறபடியாக எலிஜிபிள் டு ஒர்க் எஸ் ஆக்டிங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதால் எங்களை 26 பேருக்கும் வந்து தந்தவை. அது 20ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் மாதம் 6ஆம் தேதி, 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருந்து எங்களை எழுதுலேண்டு எடுத்து கொண்டு வந்தவை. மரத்துகளை குந்தி இருந்து நாங்கள் ஏன் எங்கள்கிட்ட லிஸ்ட்டை எடுத்து கொண்டு வந்தவைன்னு சொன்னால், எங்களோட சீனியர்ஸ் அவள் வந்து டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்டில் போய்க்கல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்டவை. ஸோ எங்களுக்கு தந்துட்டு அங்கே போயிடலான்றதால அந்த லிஸ்ட்டை போடுறதுக்காண்டி சீனியர்ஸ் ஜூனியர்ஸுக்குள்ள பயங்கர அடிபாடு இருந்தது. நீங்கள் இதில் போய் கேட்கலாம். அதுக்காக நான் எங்கள்கிட்ட பட்ஜெட்டில் நின்று அடிபட்டேன். நான் ஒவ்வொரு ரூமும் திறந்து கேமை கேட்டுனான். சார் எங்களுக்கு உடனே நீங்கள் அப்பாயின்மெண்ட் தரணும், 20ஆம் தேதி வந்துட்டோம்னு சொல்லி 27ஆம் தேதி வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் லிஸ்ட் ஒன்று எங்களுக்கு, அதாவது வந்து எங்களோட மினிஸ்ட்ரியில் எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டிரெக்டர் வேலை செய்கிற வந்து இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது. கோல் பண்ணி அத்தை பத்து டாக்டர் பிரியந்த அத்தை பத்து டிரெக்டர் TCS, ஹலோ प्रियंदा आता बदू कथा कराने वही हॉस्पिटल के डायरेक्ट कौदे इन्ने नमक याண்டவோ என்று தான் கேட்பார். அந்த அளவுக்கு அப்டேட் கூடினால் அடிப்படை அறிவும் இல்லாதாக்கள் கம்ப்யூட்டர் எப்படி படிவா பாய்க்கிறான்னு கூட தெரியாது, கூகுள் டிரைவ் எப்படி பாய்க்கிறான்னு தெரியாது, கூகுள் டாக்குமெண்ட்ஸ் பாய்க்கிறான்னு தெரியாது. ஸோ அதை விட பனாப்டியா சார் இருக்கிறார், ஒரு இமெயில் ஓப்பன் பண்ண தெரியாது. கோ அண்ட் டெல், நோ ப்ராப்ளம். அதுக்கு பிறகு 7ஆம் தேதி எங்களை லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணின பிறகு டிஜி வந்து ஃபாரின்ல இருந்து வந்தவர். ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம் நான் அங்கே நிற்கிறேன். டிஜிக்கு என்னோட தனிப்பட்ட கொள்வல் இருந்தது. டிஜியை அவருக்கு செய்த பிள்ளை என்று சொல்லி குரூப்ல எல்லாம் எழுதியிருக்கேன். நான் கல்லணண்டை எழுதியிருக்கேன், டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ். அவர் வந்து தெரிவு செய்யப்பட்டது வந்து ரணிலால, இப்போது ஜனாதிபதி ரணிலால. அதனால் அது எந்த கொக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எனக்கு அதுதான் பழக்கம். ஸோ எழுதியிருக்கிறேன். அப்புறம் 6ஆம் தேதி எங்கள் பட்ஜெட்டில் முழுப்பேட்ட லிஸ்ட்டும் போட்டு ஃபைனலைஸ் பண்ணி வந்து 5ஆம் தேதி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 27ஆம் தேதி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு போக டிஜி முழுக்களையும் கையால் வெட்டி போட்டார். வெட்டி போட்டு சொன்னார், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை போங்க உண்டு. அப்போ எங்களுக்கு கோவம் வந்துட்டு நாங்கள் போய் செக்ரட்டரியோட கம்ப்ளைண்ட் பண்ணி என்னோட ஒர்க் பண்ண 3 பேர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் போய் பாலிட்டிக்ஸ் அமைச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. 27ஆம் தேதி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரவில்லை, டிஜி வெட்டி விளையாடி கொண்டு இருக்காரு. அப்புறம் 5ஆம் தேதி செக்ரட்டரி ஃபாரின் ட்ரைனிங்லேருந்து வந்தவர். அப்போ என்ன பேர் என்றால் டாக்டர் பாலித மகிபால, அவர் எங்களோட மீட்டிங் கொண்டு வச்சவர். அந்த மீட்டிங்கில் நான் எழுப்பி கேட்டுனான், எனக்கு புல் மோட்டோ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க, 4 டாக்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ நான் ரேங்கில் 4வது. நீங்கள் ஏஜ் படி கொடுக்குறேன்டா அது 100% பிள்ளை. ஏஜில் நான் சின்ன படி தானே, இப்போ பேர் வந்து லிஸ்ட் வந்து கடைசியில் வந்துட்டுது. பட் ஆக்டிங் படித்த ரேங்க், அதாவது மெரிட்டோக்ரஸியும் படி கொடுக்குறேன்டா நான் 4வது ரேங்க். ஏஜ் படி என்ன நான் சின்ன படி. அப்போ எனக்கு இப்போ புல்மோட்டைக்கு போகணும் எழுப்பி கேட்க அவர் சொன்னார், நீ புல்மோட்டை ஹாஸ்பிட்டலில் நீர் எந்த இடம் கேட்டார். ஜாழ்ப்பாணம் சொன்னேன். புல்மோட்டை ஹாஸ்பிட்டலில் போய் நீர் திருத்தும், உமக்கு ஃபுல்லாக நான் தரலாம், உதவி செய்யலாம்னு சொல்லி சொன்னார். சரி என்று போட்டு புல்மோட்டை போட்டு அப்போ பட்ஜெட்டில் நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் 25 பேருமே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு. நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேர் அது டிப்யூட்டி டைரக்டராக போகிறதுக்கு இருந்தேன். நான் அப்போ வந்து எங்களோட பட்ஜெட்டில் இருக்கிற நான் கடைசி ரேங்க் கண்டாலும் பட்ஜெட்டில் இருக்கிற 25 பேருமே சொன்னவங்க, நீ பேர் அது நீ எடு, இரண்டாவது உண்ட இடம், அங்கே நாங்கள் போய் வேலை செய்தால் எங்களை அடித்து திலத்துவானுகள், ஒருத்தர் மதிக்க மாட்டானுகள், அதனால் நீயே போய் அங்கே வேலை செய்யன்னு சொல்லி இவன் வந்து அவ போட்டு தந்த லிஸ்ட்டில் சீனியாரிட்டி ஆர்டரில் நான் கடைசியில் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆள் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல 25 பேரும் மனம் ஒப்பிட்டு தந்தவங்க. இதில் பாமினியக்கா கேட்டுக்கொண்டிருப்பா, மதுரவன் கேட்டுக்கொண்டிருப்பார்,
மற்றது கிளிநொச்சி டிபியூட்டி ஆடியா இருக்கிறது எங்கள்ட சிங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும், தர்ஷன் கேட்டுக்கொண்டிருக்கும், மற்றது ஆசாத் சியாத் நானா கேட்டுக்கொண்டிருக்கும், அனஸ்லி கேட்டுக்கொண்டிருப்பார், தாய்ராக்கா கேட்டுக்கொண்டிருப்பார். எல்லாருமே மண்டே எனக்கு பேராதினியை தந்த பிறகு டிஜி வந்து இதை வெட்டிட்டார். இவர் வந்து ருவாந்தலபதாதவன் சொல்லி எங்களோட பேட்ச்மேட்டில் இருக்கிறார். அவர் நல்லா தமிழ் கேட்பார், சிங்கள பாட்டு பாடுறவர். அவர் தான் என்னோட நின்று அடிபட்டது. டாக்டர் ரெஜிண்டர் சொல்லி பஸ் ஸ்ட்ரெப்பை எங்கள்ட பச்சுக்கு பஸ் ஸ்ட்ரெப்பை போட்டது நான், ராமநாதன் அர்ஜுனா. ஆனால் அவர் நரிவேலை பார்த்தா பிறகு நான் அண்டு கடைசி நாள் கேமை கேட்டு அவரை பஸ் ஸ்ட்ரெப் இல்லைன்னு திலத்தினாங்க. திலத்தி போட்டு இவர் ருவானா போட்டாங்க. சரியான ஜெனுவின் ஆனால் வந்து அங்கேயும் சண்டை தான் பிடிச்சிருக்கேன். அதற்கு பிறகு 5ஆம் தேதி வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து 4ஆம் தேதி பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஃப்ரீ ஆயிடுச்சு. எப்படி வசதி? அப்போ நான் சொன்னேன், என்னை விட வயசில் குறைஞ்சாலும் சீனியாரிட்டி பேஸில் வந்து பேர் மறந்து போனேன், சிங்கம்னு சொல்கிறது, இப்போ டிபியூட்டியாடி கிளிநொச்சி. அப்போ நான் சொன்னேன், மச்சான் நீ சாவச்சேரி எடு, நான் புல்மோட்டைக்கே போகிறேன். எனக்கு சரியான அழுகை. 16 நாள் அடிபட்டு பச்சில் ஒருத்தருமே வந்து இதை சம்மந்தமாக காய்களும் நானே போய் எல்லாரோடையும் காய்ச்சி சண்டை பிடிச்சு விழுந்தேன். சரியான அழுகை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் விரும்பின எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஃபுல் மோட்டைக்கு போகிறேன். அவன் சொன்னாங்க, இல்லை குழப்பம் ஒன்று வேண்டாமல் நாங்கள் ஃபுல் மோட்டைன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் அனுப்பாட்டோம்னு சொல்லி எல்லாரும் பச்சில் ஒரு 10 பேர் சண்டை பிடிக்க, அதில் ஒரு 15 பேர் சொல்லி போட்டாங்க, இதுக்கு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் கிடக்கிறதுக்கு போக போகிறோம்ட்டு. சரி ஓகேன்னு போட்டு அப்படி தான் நீங்கள் ஒட்டுமே ஓகே நீங்கள் எனக்கு ஃபுல் மோட்டைக்கு வரட்டுமென்று இருக்கா. திடீரென்று தான் இன்ஃபர்மேஷன் வந்தது, பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஃப்ரீ ஆகிட்டு. ஏனெண்டா பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரியில் இருந்தவர் வந்து டாக்டர் குமாரவேல், அவருக்கு வந்து டிபியூட்டி அட்மின் ரேட்டில் ஹைட்ஸ் வந்துட்டு வடிவாக கொள்ளுங்க. ஸோ அவர் ஹைட்ஸுக்கு போகிறார். பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஃப்ரீ ஆகிட்டு. அப்போ ஹைட்ஸில் இருந்த எங்களோட அக்கா ஒரு ஆள், அவள் வந்து டப்பண்டு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் கேதீஸ்வரன் என்ற கடிதம் எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருந்தா சாவச்சேரியில். அப்படி இருக்கலா நான் போய் பனாப்டி சார்ட்டு சொன்னேன், சார் அப்படி என்னடா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு. அப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எனக்கு சாவச்சேரி தரவணுமெண்டு. அப்போ நான் அடிபட்டு எடுத்து சாவச்சேரியில் லிஸ்ட்டில் போட்ட உடனே எங்களோட சிங்கம் என்ன செஞ்சிச்சு, தான் போட போகிறேன்னு சொல்லிச்சு. அப்போ சரி நீ எடுத்துக்கொள்ளு மச்சான், அதானே தமிழரை மாற்றலாம் தானே, ஸோ நீ எடுத்துக்கொள்ளு மச்சான் போட்டு திருப்பியும் ஃபுல் மோட்டைக்கு இருக்கு. ராகுலன் சொல்லி அண்ணவரால் இருக்கிறார், பனாப்படி சேர்ந்த ரெஜிஸ்ட்ரார். இப்போ அவர் இவருக்கு எடுத்து சொன்னார், அது வந்து திஷானிக்கு நீங்கள் கொடுங்கோ, நீங்கள் வேறு ஒன்று எடுங்க. இவர் டிபியூட்டி ஆடி எடுத்துட்டார், லிஸ்ட்டில் இருந்து சாவச்சேரியை தூக்கிட்டோம். ஏன்னா கோவம் வந்துட்டு போய் டிபியூட்டி ஆடி கிளிநொச்சியில் கேட்டேன், நீங்கள் என்ன கூத்தடிச்சு கொண்டிருக்கா, உனக்கெல்லாம் தந்தானா, இல்லாட்டி நான் போயிருப்பேன் தானே சாவச்சேரி கண்டு. ஐயோ எனக்கு போயில்லாத அச்சுனா, எனக்கு அங்கே போனால் பிரச்சனை. ராகுலன் அண்ணா ஹோல் எடுத்தவர், ராகுலன் அண்ணா அதை டிஷானிக்கு விட்டு கொடுத்தேன், ஒரு ஆணிக்கு விட்டு கொடுக்கலாம். நான் சாவச்சேரி போகிறேன், அது எந்த ஹாஸ்பிட்டல், நான் போகிறேன் லிஸ்ட்டில் போகிறேன்னு சொல்லி ருவானண்ணாவோட போய் சண்டை பிடிச்சி பனாப்படியை சொல்லி சண்டை பிடிச்சேன். சார் நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றிங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி சாவச்சேரியை போட்டால் பிறகு 5ஆம் தேதியிலேருந்து அடுத்த நாள் காலம் 6ஆம் தேதி பின்னர் 5 மணியோட இழுத்து கொண்டு கடைசியாக எந்த பேர் அடித்தபடி சாவச்சேரி அடித்தபடி லெட்டர் மேலே போயிட்டு செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஃபைலாக தூக்கி கொண்டு போகிறோம். ஒவ்வொருத்தட்ட ரூம் இந்த ஸ்ரீயன் சார் கேட்டு கொண்டு பேர் நல்லா தமிழ் விளங்க நினைக்கிறேன். ஸ்ரீயன் சாருக்கு எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியலை, ஃபெயில் போட்டு விடுங்க எனக்கு இந்த ஒரு எக்ஸாமில். தேங்க்யூ. டாக்டர் ஸ்ரீதரன் டிடிஜி MS1 டிடிஜி பிளானிங் சார், எனக்கு ஃபெயில் போட்டு விடுங்க எக்ஸாமில், பிரச்சனை இல்லை, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மேலே செய்ய மாட்டேன் சார் தான். அப்போ சைன் பண்ண உடனே டிஜிக்கு பதிலாக டிஜி குவாரண்டைனுக்கு போயிட்டார். அங்கே ஒன்றே லைனில் நிற்கிறோம். இவர் வந்து சிரிச்சு கொண்டு உள்ளுக்க போனவர் வழியாக சொன்னார், எனக்கு இதெல்லாம் சைன் பண்ணிடலான்ட்டு. ஓகே முதுகுல குத்துறீங்க நல்லா. அடுத்த நாள் வெயிட் பண்ணோம் 6ஆம் தேதி சண்டை வந்தோடனே சுனில் DLV சார் அதுக்கு மேலே உள்ள லெவல், அவரும் இல்லை. செக்ரட்டரியோட போய் கேம கேட்டேன். ருவானா நான் சொன்னேன், அவர் வந்து ஏற்கனவே இருந்த செக்ரட்டரின்ற எம்மோ அண்ணா போய் சொன்னேன், நான் போய் கதை இதுக்கு மேலே மேலாது இவங்க இந்த கடிதம் அடிச்சு தரையில்லைன்னு சொன்னால் பிரச்சனை. அப்போ அத்தப்பத்துக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னு செக்ரட்டரி வந்து எங்களோட மீட்டிங் வச்சுட்டு சொன்னார், ஓகே நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நான் சைன் பண்ணுறேன், ஃபைனலாக அடிச்ச லெட்டர் அங்கே எடுத்துக்கணுன்னா எனக்கு சாவச்சேரி இருக்குது. அப்போ அந்த நேரம் எங்கள்ட இவருக்கு அது ரெக்கார்டிங் கணக்கு இருக்குது, அதெல்லாம் போடுறேன்னா அதில். அப்போ எங்கள்ட செக்ரட்டரிக்கு வந்து இங்கே இருந்து எல்லாரும் மடிக்க வலிக்கிட்டு மற்றனா சாவச்சேரி போட்டானன்றதை ராகுலன் யாழ்ப்பாணம் குழுக்க சொல்லி போட்டார். இவர் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து என்ன செய்ய போகிறீங்களோ தெரியும், ஆண்டு தம் வெளிச்சம். ஆனால் தம்பி நான் மேலே போஸ்டர்களுக்கு போகாம இருந்தால், பாராளுமன்றங்களுக்கு எம்பியெல்லாம் போகாம இருந்தால் நீங்கள் என்ன பிள்ளை விட்டாலும் தூக்குவோம், ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். அது ஆனால் ராகுலன் நான் சரியான எல்லாம். ஆனால் நிறைவேல பார்த்துட்டு எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நான் அவருக்கு முதலே சொல்லிட்டேன், எனக்கு உங்களை பிடிக்காது நீங்கள் ஒரு நிறையன்னு சொல்லி. ஏனென்றால் மதுரகனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், டாக்டர் மதுரகனுடைய என்ன சொல்கிறது, அவர் என்னோட பேட்ச்மேட் தான் டாக்டர் மதுரகன் அட்மினிஸ்ட்ரேஷனில், அவருடைய பிதா. ஸோ ராகுலன் பிள்ளையண்டா மதுரன் பிள்ளையாக இருக்கணும். தொடர்ந்து இந்த லைவை கேட்டுக்கொண்டே இருப்போம். அதற்கு பிறகு இது ஒரு 3 hours லைவ், கேட்குறார்கள் கேட்கலாம், போகிறார்கள் போகலாம்.
அதுக்கு பிறகு நாங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு வேற 6ஆம் தேதி லெட்டர் மேலே போன பிறகு நாங்கள் வெளியே நிற்கிறோம் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு. செக்ரட்டரி சைன் பண்ணி போட்டு வெளியே வந்த உடனே அதை பற்றி வெளியே வந்து டிஃபெக்ஸ் எடுத்து கிளிக்கினார். இப்படி எனக்கு விளங்கிலே யாருக்கு படிவிட போகுது, எனக்கு தான் சாவச்சேரி வெட்டுறாங்கன்னு தெரியும். அவர் அழிச்சு போட்டு சாவச்சேரி பயில கைட்ஸ் எழுதி கொண்டு போனார். ஏனென்றால் ஈஸ்வரன் கெஞ்சி கேட்டது, சாவச்சேரி விட்டீங்கண்டா இவன் வந்து முழுக்களையும் தோண்டிடுவான், அங்கே தோண்டினா பிரச்சனையா போயிருமெண்டா. இப்போ என்ன தூக்கி கைட்ஸில் விட்டா கைட்ஸில் வந்து குமாரவேல் இருக்கிறபடியா யாழ்ப்பாணத்துக்கு என்னால் போயிடாது. அது சம்பந்தமான ரெக்கார்டிங் இதில் வேறு நீங்கள் கேட்கலாம். அப்போ இவர் டப்பன் என்ன செய்வேன், என்ன தூக்கி கைட்ஸில் விட்டுட்டோம். அப்போ இவர் எழுதி போட்டு கைட்ஸில் அந்த லெட்டரில் அதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு எடுத்து பாருங்க. லெட்டரில் எனக்கு மட்டும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு கைட்ஸ் எழுதி வெளியே வந்தார். பார்த்துட்டு குழம்பிடும் சார் என்ன நான் கைட்ஸுக்கு போகிறது, கைட்ஸில் ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏகேம தான் போட்டா எண்டோ போட்டா கத்தாக்கல பலம்னு சொல்லி கையில் தோல் அவற்றை வந்து எந்த இடுப்பளவுக்கு தான் நிற்பார். ஏதோ இப்படி மேலே போட்டு கையில் தோளில் கூட்டிக்கிட்டு கொண்டு அங்கே ஹோட்டலுக்கு சொன்னார். உன்னை வந்து செக்ரட்டரி சொல்கிறார், இங்கே மினிஸ்ட்ரியில் வச்சுருந்து போட்டு டிரெக்டர் டிசிஎஸ் டிப்யூட் டிரெக்டர் டிசிஎஸ் கொடுக்கட்டுமாமண்டு. ஏண்டா நான் கொஞ்சம் வித்தியாசமான நடவடிக்கை தெரியும், எல்லாம் நீதி நேர்மையெல்லாம் கதைப்பட்டு தெரியும். ஸோ உன்னை இங்கே வச்சிருக்கட்டுமாம், குழம்பாத, மற்றவங்களெல்லாம் போக விடு, நீ நாளைக்கு விடியவா கடிதம் அடிச்சு நான் பேராதனியவோ ஜெஃப்னார் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிப்யூட் டிரெக்டரோ பேராதனி டிப்யூட் டிரெக்டரோ இல்லை கொழும்புல தான் இருக்க போகிறேன்னு சொன்னால் டிரெக்ட் மினிஸ்ட்ரிக்குள்ள டிப்யூட் டிரெக்டர் டிசிஎஸ்ன்னு தரலாம்னு சொல்லி சொல்ல 6ஆம் தேதி பின்னரம் அழுது கொண்டு மனசில் அழுது கொண்டு. ஆனால் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் இருக்குது, எல்லாருமா சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்து என்னடா இதை நின்று அடிபட்டு 20ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 16 நாள் சாப்பிடாம கொள்ளாண்டு அடிபட்டு லிஸ்ட் எடுத்தது நான். அப்போ எனக்கு அது சரியான கவலை. வன்னிமைந்தரனா நான் நேற்று குடிச்சு போட்டு லைவ்ல நின்று ஏதோ கதை வந்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு லைவுக்கு வரேன் சொன்னாங்களுக்கு கொடுப்போம். ரைட், அப்போ அப்படி குடிக்கிறேன்டா அப்படின்டா இதில் தான் குடிக்கணும். ரைட், விஷயத்துக்கு வரேன். அப்போ எல்லாரையும் போட்டு அழுது கொண்டு போனான். அப்போ அது அந்த நேரம் எடுத்த கோல் ஒன்றும் இருக்குது சம்மந்தப்பட்ட டாக்டர். அப்போ நான் எங்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் சொல்ல கிச்சனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் சொல்லி அழுது சொல்கிறேன் 6ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸில் போய் கொடுத்தனான். நான் தமிழ்ன்றதால எனக்கு மட்டும் இவ இப்படி செய்திருக்க வேண்டிய ஹியூமன் ரைட்ஸ் போய் லெட்டர் கொடுத்தனான். அதன் கொப்பியை செக்ரட்டரி கொடுத்தோன்னே செக்ரட்டரி வழங்கிட்டு படிக்க போகிறாங்கண்டு. ஆனால் ஹியூமன் ரைட்ஸில் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஃபண்டமெண்டல் ரைட் 2 நாளில் கொண்டே ஹியூமன் ரைட்டில் கொடுத்தனான் கம்ப்ளைண்ட். இந்த வரைக்கும் கொழும்பு ஹியூமன் ரைட்டோ அல்லது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹியூமன் ரைட்னு சொல்லி உழைக்காதீங்கடா, புண்ணியம் கேட்கும். தயவு செஞ்சு போய் எங்கேயாவது ஆடு மாடுகள்ட்ட மெலத்தை எடுத்து சாப்பிடுங்க, சரிதானே? அவ்வளவு கோபமா இருக்கு. இந்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு எதிராக அடுத்தது ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில், அதையும் சொல்றேன். எனக்கு 5ஆம் தேதி வந்து நான் ஒரு எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நான் கிரியேட் பண்ணின மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் குரூப். அதில் வந்து ஜிஎம்ஓக்கு வால் பிடிக்கிற ஒரு சந்தநாயக்கன்னு சொல்லி ஒரு கன்சல்டன்ட் 58 வயசு அவர் வந்து எனக்கு பேச. அப்போ நான் சொன்னான், மண்டையில் மயிரில்லாதலும் தலை நிறச்சலும் எங்களுக்கு படிப்பிக்க கூடாது அப்படி என்று சொன்னால் மொக்கணுகளுக்கு தான் வயசு போய் தலை நிறைக்கும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டதுக்கு அவர் என்ன பேசி போட்டு குரூப் அவுட் விளையாட்டி போனவர். அடுத்த நாள் 5ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி நடந்தது. 5ஆம் தேதி வந்து அவர் கேண்டீனில் இருக்கிறார். நாங்கள் போய் அவரோட வம்பு கதைக்கிறோம். அவருக்கு தெரியாது நான் தான் அங்கே போஸ்ட் பண்ணினான்ட்டு. அப்போ அவர் சொல்கிற கௌதவகுள்ளங்க அச்சுனாண்டு. அப்போ நான் சொன்னேன் சார், அப்போ மதுரானை பார்த்து தான் கேட்டுறேன், நீ தானே அந்த வெள்ளையாண்டு. அப்போ மதுரை சொல்கிறேன், இல்லை இவர் தான் அச்சுனாண்டு. எனக்கு பட்ட தூசணத்தில் சிங்களத்தில் அதில் வச்சு பேசினவர். நான் கேட்டுக்கொண்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு அது இந்த ரெக்கார்டிங்கில் வேறு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பிறகு ஓடி போய் 10:30 8 மணி பேசினவர் கேண்டீனில் 8:08 10:30 செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதி கொடுத்து நான் அதுக்கு வந்து நியமித்தது வந்து ஸ்ரீதரன் சாரையும் சம்பிகா மேடத்தையும் மற்றது பிரியந்தாத்த பத்துவையும். இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இதே நான் ஒருத்தனுக்கு தூசாத்தால பேசியிருந்தா கந்தல் கழிஞ்சிருக்கும். இதுதான் இலங்கை, இதுதான் இது நாங்கள் ஒரு காலத்தில் மாற்றுவோம், நான் மாற்றுவேன். சார் நான் உயிரோடு இருந்தால் நான் மாற்றுவேன். அதுக்கு பிறகு 6ஆம் தேதி வந்து இவத்தரையில் 8ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் போனான். அந்த கடிதத்தை ஒன்று 11ஆம் தேதி அத்தை பத்து விட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் முதலே போட்டுட்டேன். அதை சீரியஸாக இதில் போடுறேன். அதுக்கு பிறகு இவ 13ஆம் தேதி எனக்கு சாவச்சேரி என்று திருப்பி அடிச்சு செக்ரட்டரிட்ட கடிதத்தை கொண்டு போனவ. அப்போ நான் ஹியூமன் ரைட்ஸ் போட்டேன்னு தெரியும். செக்ரட்டரி தான் அதில் சைன் பண்ண மாட்டேன்டா. ஏற்கனவே செக்ரட்டரி சைன் பண்ணினதை அழிச்சது வந்து அத்தை பார்த்து அதுக்கும் அந்த செக்ரட்டரி என்றவருக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணினான். ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டை டிஃபெக்ஸ் பண்ணிக்கண்டு இந்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அப்போ உங்களுக்கு விளங்கணும் ஹெல்த் மினிஸ்ட்ரி எவ்வளோ கேவலமாக ஒர்க் பண்ணி கொண்டு கண்டு முழுக்க அரசியல். அவர் கோல் பண்ணி சொன்னால் இவற்றை போஸ்ட்டை மாற்றுறது, இவர் கோல் பண்ணி சொன்னால் அவற்றை போஸ்ட்டை மாற்றுறது. அதுதான் எங்களோட சுகாதார அமைச்சில் நடந்து கொண்டிருக்கு. இதால் நீங்கள் சுட்டாலும் பரவாயில்ல. அதுக்கு பிறகு 13ஆம் தேதி எனக்கு காலம் 8 மணிக்கு கடிதம் அடித்தவர் இன்னும் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி என்று சிங்கம் பலிக்கிடுது. 13ஆம் தேதி வந்த உடனே விடிய 12ஆம் தேதி இரவிரவா ஓடி
13ஆம் இரவு ஓடி எனக்கு சரியாக எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை ஓடி விடியக்கிழமை 14ஆம் விடியக்கிழமை வந்துட்டேன் வந்து நேராக சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனான் பிடி ஆஃபீஸுக்கு போயில முறையின்படி பிடி ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஆடி ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி சாவச்சேரிக்கு வரணும் சாவச்சேரியை தாண்டி இணையில் போகிறபடியா எந்த இதே வீட்டுக்கு வந்து நான் வாரன் பின்னேறத்துக்கு இடையிலன்னு சொல்லி போட்டு போகாங்க டிஷானி இருந்தவா டிஷானி சொன்னா டிஷானி இந்த சேம் பேட்ச் டிஷானி இப்போவும் டிஷானி இதில் எங்கேயா இருந்தால் நீங்கள் கருத்து வெளியிட விரும்புண்டா விரும்புங்கோ டிஷானி இப்போ நீங்கள் சொன்னால் கூட நான் திருப்பி போகிறேன் உங்களுக்கு வேணுமெண்டா சாவச்சேரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கண்டா இல்லை அர்ச்சுனா தென்னை பாவிச்சு இவங்க கேம் அடிக்கிறாங்க தான் ஹஸ்பண்டையே போகிறேன் ஹஸ்பண்ட் நம்பர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் சேரன் நினைக்கிறேன் ஓ தான் அங்கேயே போகிறேன் கொழுப்பு நீங்கள் சாவச்சேரியை செய்யுங்கன்னு சொல்லி டிஷானி சொல்லிட்டுது அதுக்கு பிறகு டிஷானி மீட்டிங் வந்துட்டு ஆர்டிஹெச்எஸ்க்கு நான் பிடி ஆஃபீஸுக்கு போனேன் பிடி ஆஃபீஸில் வந்திருந்தார் டாக்டர் விபிஎஸ்டி பார்த்துட்டேன்னு அங்கே வச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு விடிய 9 மணிக்கு போயிருப்பேன் 9 வரை போயிருப்பேன் 1:30 வரைக்கும் விழுத்துச்சு நான் கடிதம் தராமல் அங்கே இருந்த பிள்ளைகள் சொல்லிச்சுது உங்களை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி உங்களோட கடிதம் அடிக்க வேணாம்னு சொல்லி ஆடி பீரியட்டை கெஞ்சி கொண்டிருக்கிறார் அதால் கடிதம் அடிக்க டிலே பண்ண மாட்டேன் டிலே பண்ணாலும் டே தந்துதானே ரசம் ஆகணும் பின்ன நச்சு பாம்பு மாதிரி பிபிஎஸ்சி சமன் பத்திரம் சொன்னார் நீங்கள் டிப்யூட்டி பிடி போஸ்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க கேதீஸ்வரனுக்கு மேலே நந்தோ மேர்ஸ் இருந்த போஸ்ட் அவருக்கு வந்து போலியோன்றதால வந்து வெளி இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிடாதான் நீங்கள் அங்கே போய் அந்த போஸ்ட்டை எடுத்துக்கொள்ளுங்கோண்டு அது இப்போ நடக்குது 14ஆம் தேதி 6ஆம் மாதம் 14ஆம் தேதி நான் சொன்னேன் இல்லை அப்போ இந்த அர்ஜுனத்தில் என்ன சார் அடிச்சு கேட்குறேன் சார் இப்படி கேட்குறான் என்ன செய்கிறேன் சார் சொல்கிறார் இல்லை இவங்க ட்ரெப் பண்ணுறாங்க விடாத நீ சாவச்சேரி போய் எம்எஸ்ஆர் எடுத்துக்கொண்டு டிப்யூட்டி பிடியையும் கவர் பண்றேன்னு சொல்றாண்டு சொன்னான் இவர்கிட்ட ஓகே சந்தோஷம் நான் போறேன் சாவச்சேரி பட் டிப்யூட்டி பிடியையும் தாங்க உண்டு 2 மாம்பழம் எப்படி வசதி அதுக்கு பிறகு அவருக்கு விளங்கிடுவன் நான் படிக்கிறாண்டு இவர் அடிச்சு கேசரனுக்கு தந்தார் கேசரன்ட்ட போறேன் அங்க போ உங்களுக்கு சமன் பத்திரனை சொல்லியிருப்பாரு உங்களுக்கு சாவச்சேரி எடுக்க வேண்டாமா டிப்யூட்டி பிடியை கவர் பண்ணிடுவாண்டு ஆணி ஒன்று வேண்டாம் அடிச்சு தான் கடிதத்தை நீ சாவச்சேரி கண்டு அவர் எனக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டு பின்னர் 3:30 போல கடிதம் தர சாவச்சேரியில் போய் இறங்கினான் 14ஆம் தேதி அண்ட ரங்கி 14ஆம் ரங்கினதிலிருந்து கிட்டத்தட்ட 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்மூத்தாக போய் கொண்டு வந்தது பட் கடகடன் எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நான் செய்த வேலை முன்னுக்கு இருக்கிற ஓபிடி பில்டிங் இருக்கிறத கொண்டே பின்னுக்கு போட்டு நான் புதுசாக இப்போவுமே திறக்காம இப்போவுமே தியேட்டர் நடத்தாம இப்போவுமே ஏன் இயங்காம ஃபெயிலியர் ஆகின ப்ரொஜெக்ட் அந்த ப்ரொஜெக்ட் 14 வருஷம் 400 மில்லியன் காசு இந்த பசும தேசமோ பதும தேசமோ ஆணி அடிக்க கொண்டிருக்கீங்க போங்கடா நீங்கள் உங்களோட ஆணியும் சரிதானே சிறிதேரனுக்கு வால் அடிச்சு நீங்கள் எங்களுக்கு ஆணி அடிக்கிறீங்க தேவையில்லை நான் உங்களுக்கு எல்லாம் பயிர் சொல்ல வேண்டியது ஏதோ கடிதம் அடிச்சு ஏதோ ஆணி பிடிங்க கொண்டிருக்கீங்க நான் பார்த்தேன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துங்க அப்போ நாங்கள் போகிறோம் தம்பி ஓ லெவல் கூட படிக்கலாது பசும தேசம் ஒரு ஐஎன்ஜிஓ ஓப்பன் பண்ணுறது கண்ட ஆணிக்கில் கொண்டு வந்து கையை வைக்கிறது பசும புரட்சி தேசம் ஒன்று கிளிநொச்சியிலிருந்து சிறிதரனால் ஐயங்கிற ஒரு ஐஎன்ஜிஓ சரிதானே அதற்கு பிறகு நான் வந்து என்ன சார் 22 23ஆம் தேதி எல்லாம் பிரச்சனை தொடங்கிட்டு அதாவது வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவ சட்ட வைத்திய அதிகாரி வந்து பிரச்சனை கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தோடனே சனம் வந்து புதுசாக எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுது நான் போய் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளுக்குள்ள இருந்த இங்கே படம் எடுக்க முடியாதுன்னு சொன்ன அவ்வளோத்தையும் கலட்டி போட சொன்னான் இல்லை பேஷண்ட் வந்து படம் எடுக்குதுண்டா நாங்கள் தான் பிள்ளை விடுறோம் வீடியோ எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை அந்த வீடியோ யாருக்கு அனுப்ப போகிறாங்க எங்களுக்கு தான் அனுப்ப போகிறாங்க முழுக்கையும் கலட்டு முழுக்க ஒட்டி கிடந்தது தயாலினி மகேந்திரன்றவா எனக்கு முதல் வந்து சாவச்சேரியில் 2018ஆம் ஆண்டுலேருந்து 22ஆம் ஆண்டு வரைக்கும் வேலை செய்தவா என்ன சட்டியாக கஷ்டப்படுத்தி சாவச்சேரியில் நான் ஆனரவுக்கு இங்கால செத்தாளம் என்ற பொடியை கொண்டு வரக்கூடாதுன்னு ஃபேஸ்புக்கில் எழுதி போட்டு போனதுக்கு காரணம் 2021ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 36ஆம் தயாலினி மகேந்திரன் அதுக்கு பிறகு அவர் வந்து கேதீஸ்வரன் அடியாள் இவாவை கொண்டே நான் அப்போ படித்து கொண்டு கேட்கே எங்களோட கவர்னர் சார் அப்போ இருந்த கவர்னர் சார் ஜீவன் தயாராய சாரோட காய்ச்சி இவாவை தூக்கி அடிச்சு விட்டுனான் பொயின் பெட்ரோ போய் இவா செய்த குழப்படியெல்லாம் இதில் கிடக்கு ரெக்கார்டிங்கில் அதை சொன்னதும் ஒரு ஜேஎம்ஓ டாக்டர் தான் இப்போ நான் இந்த ரெக்கார்டிங்கை போட்டு அப்புறம் அண்ணா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க வாசுதேவாண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க நான் இதை கொடுக்காமத்தான் கட்டை வருவோம்னு யோசிச்சு நான் 5 வருஷம் ஜெயிலில் வெளியிட்டு வந்தாலும் நான் கதைச்சு என்னுடைய அப்போ எனக்கு பூல் ஓட்டப்படலன்னு ஒன்று தாரீங்களே தம்பி பூல் ஓட்டப்படலன்னு ஒன்று தாரீங்களே ரசம் கொடுக்காம தண்ணி போதில் தான் கேட்டேன் கொடுக்காம நான் கட்டை வருவோம்னு யோசிச்சேன் நான் 5 வருஷம் ஜெயிலில் பரவாயில்ல வந்திருப்போம்ண்டு ஆனால் எனக்கு நாளைக்கோ இன்றைக்கு விமலன் இப்போ 1-2 வந்து கத்தும் கள்ள ப்ரொஃபைலில் ரைட் கொடுக்காம வந்து நான் இருந்திருந்தால் நான் நாளைக்கு செத்து போனால் கூட இந்த கல்லறையில் வந்து எழுதப்பட்டிருக்கும் இவன் ஒரு குற்றவாளி
நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்க்கப்பட்டேன். நான் செத்தா பிறகு இந்த உண்மையில் ஒருத்தருக்குமே போயிடாது. நீதிபதி அவர்களுக்கு இந்த உண்மையில் போகாது. இப்போ இந்த லைவ் அவர் பார்க்கட்டும், என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ. கோர்ட்ஸை நான் ஏதாவது ஒன்றுமே கோர்ட் சம்பந்தமான ஒரு சப்ஜுடிஷியரி எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் கொமெண்ட் பண்ணல. பட் இது வந்து பப்ளிக்கு தெரிய ஆகணும். அதால தான் நான் இதை கஷ்டப்பட்டு போட்டுக்கொண்டுக்கிறேன். ரைட், நன்றி. அதுக்கு பிறகு இந்த ரெக்கார்டிங் ஒன்னோட கேட்கலாம். நான் ஒவ்வொரு ரெக்கார்டிங் வரைக்கலையும் மிச்ச விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறதுக்குரிய கனவேட ரெக்கார்டிங் இருக்கு. டாக்டர் வாசுதேவாண்ட ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் சமீரண்ட ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் மயூரண்ட ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் கேதீஸ்வரண்ட ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் சத்யமூர்த்தியின் ரெக்கார்டிங் இருக்கு, டாக்டர் பிரணவன் செல்லையாண்ட ரெக்கார்டிங் இருக்கு. அது தவிர எல்லாட ரெக்கார்டிங்கும் இருக்கு. நான் இன்றைக்கு டாக்டர் வாசுதேவாண்ட ரெக்கார்டிங்கை போடுறேன். மிச்ச முழுப்பேட்ட ரெக்கார்டிங்கை கோர்ட்ஸில் கொடுக்குறேன். ஒன்றுமே எடிட் பண்ணல. நான் இருக்கிறனோ இல்லையோ நீதிபதி அவர்கள் தீர்மானித்து கொள்ளிடும். ரைட் ரைட் இந்த இதில் இருக்கிற ரெக்கார்டிங் இவ்வளோ சரிதானே? சேம் டைம் வந்து கம்ப்ளீட் ரெக்கார்டிங் இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட் ரெக்கார்டிங் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அடகு கிட்டத்தட்ட 8.95 GB ரெக்கார்டிங் மட்டும் இருக்குது. அதோட வீடியோக்களும் இருக்குது. நான் இதில் வாசவன் ரெக்கார்டிங்கை போடுறேன். ஏனென்றால் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினவர் இந்த விஷயங்களை வந்து வெளியால் கொண்டு வரதுக்கு. வாசவனா நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்கள் இதில் இடைக்கலையும் கேட்குறீங்கள்ட்ட ரெக்கார்ட் பண்ணுறியாடாண்டு நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ரெக்கார்டிங் போடுறேன்னா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. மக்கள் உங்களை பிள்ளையாக புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் மக்கள்கிட்ட மனசில் எங்கேயோ போயிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது. உண்மையான ஜிஎம்ஓ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கிறேன்னு சொன்னால் இப்போவும் இருக்கிறேன்றால் டாக்டர் வாசுதேவா அண்ணா மட்டும்தான், அவர் தான். பட் நான் இதை போடக்கூடாதுன்னு யோசிச்சேன். இதால் பிரச்சனை வருமெண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி போட வேண்டி வந்துட்டு ஒன்றா கேளுங்கோ. இந்த ரெக்கார்டிங் எப்போண்டா 2024 5ஆம் மாதம் 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்து நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு 20ஆம் தேதி வந்துட்டேன், மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். அப்போ வாசவண்ணா என்னோட அடிச்சு காய்க்கிறார் ஃபர்ஸ்டா. ஹலோ ஹலோ ரைட். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங் அந்த இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் டேட்டும் இருக்கு 24/5/30 5/22. அப்போ நான் டேட்டை வாசிக்கிறேன்னா அப்போ உங்களுக்கு கேட்கும். வணக்கம். பிஸியோ? இல்ல இல்ல, இந்த போன் தண்ணிக்கு விழுந்துட்டேன்னா ஸ்நாப்ல கதைக்கிறது மைக் எடுத்தையா கிளியரா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அடே எப்ப இந்த டிப்யூட்டி டைரக்டர்ஸ் அப்பாயின்மென்ட் படுது? என்ன 2 வீக்ஸ்க்கு பிறகு. சுவர் தானே எப்படியோ? இன்றைக்கு நாளைக்கு வராது. பிஎஸ்சி வந்து இவங்க அந்த லிஸ்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி கேட்ட மினிஸ்ட்ரி. டாக்டர் வாசுதேவா அண்ணாதான் அந்த கணக்கு டாக்டர் வாசுதேவா அண்ணாதான் வந்து முல்லத்தி ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டராக ஆக்டிங்காக ஒர்க் பண்ணவர். ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படாத நேரங்களில் அதை விட அவரோட ஜேஎம்ஓ. ஸோ அவர் வந்து அடிக்கடி அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் சம்மந்தமான டவுட்டை என்னிட கேட்பார். ஜேஎம்ஓ சம்மந்தமான தெய்வம் அவர்கிட்ட நான் கதைக்கிறேன். நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது ரெக்கார்டிங். வேகன்சியில் வந்து இப்போ வேகன்சியாக இருக்கா அந்த லிஸ்ட்டில் இல்லையாண்ணா அது? உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படி பிரச்சனை இல்லை. கொழும்பு தான் பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் வேகன்சியாக இருக்கா நான் லிஸ்ட்டில் இல்லை. அப்போ திருப்பி கேன்சல் பண்ண சொல்லி கேட்டார். அதுக்கு பிஎஸ்சி மாட்டான் இருக்குது. நான் இதை பற்றி கேட்குறேன்னு சொன்னால் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இருக்குது. அதுக்கு போகாத சகலரும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான். நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான். பேராதன வைத்தியசாலை டிப்யூட்டி டைரக்டர். அவர் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமே கிரேட்டுக்கு போகல. அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான். என் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இல்லை இவர் அது எங்கண்டு அவர் போயிட்டேன். அவர் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் 3 பேரும் போயிட்டேன் கிரேட்டுக்கு. இல்லை 55-60 வயசுலாம் கிரேட்டுக்கு போகிறது. அது வரைக்கும் ஆக்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆதலால் பேராதனியக்கு டெம்பரரியாக உங்களை மெடிக்கல் ஆஃபீஸராக ரிவர்ட் பண்ணி இன்கொயரி முடியும் வரைக்கும் சொல்லி ஒரு கடிதம் அடிச்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் கிரேட்டின் படி. பட் அப்போ திருப்பி கேன்சல் பண்ண சொல்லி கேட்டார். அதுக்கு பிஎஸ்சி மாட்டான் இருக்குது. அதால பிரச்சனை எடுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கு. அப்ப எப்படி 2 வீக்ஸ்ல வரும்? 2 வீக்ஸ்க்கு பிறகு. பட் நான் இன்றைக்கோ நாளைக்கோ வர போறது. அது 5ஆம் மாதம் 22ஆம் தேதி சொல்லி கொண்டிருக்கேன். மீட்டிங் போனவே அது சரி வரையில.
பிஎஸ்சி மாட்டேன்ட்டாங்க கேன்சல் பண்றதுக்கு. அப்ப நீ இப்ப எங்க இப்ப அப்பாயின்மெண்ட் நினைக்கிறீங்க? நான் எம்மோ மித்ர பிஎஸ் தானே என்ன என்ன அண்ணா இருக்குது 5ஆம் மாதம் 22ஆம் தேதி. இப்போ 20ஆம் தேதி வந்துட்டோம். இப்போ 21ஆம் தேதி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்துருக்கணும். 22ஆம் தேதி கேட்குது, இங்கே உனக்கு அப்பாயின்மெண்ட். அப்போ நான் சொல்கிறேன், நக்கலாக சொல்கிறேன், இன்னும் மித்ரு பிஎஸ் நட்பு நிலையம்னு சொல்லுவாங்க. அதான் என் பேரதினி என் அப்பாயின்மெண்ட். அங்கே போயிருக்கேக்கில் 4 டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தேன் நான். சொல்லும் கூட அப்போ நான் ஓட்டி எடுத்த சரியோ பிள்ளையோ உண்டு. ஒவ்வொரு டைம் எடுத்தது எம்ஓ மித்ரு பிஎஸ், எம்ஓ பிளானிங், எம்ஓ ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் யூனிட், அதை விட எக்ஸ்ட்ரா கவர் பண்ண குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யூனிட், அதை விட அர்ஜுனா திரட்னஸோட சகல வேலையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து அடிக்கிற லெட்டர்ஸ் ப்ரொபோசல் இல்லாம தான் நான் அடித்தேன். நான் ஃபுல் ஓட்டி கிளைம் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பேர் டாக்டர்ஸ் வேலையை நான் தனியாக செஞ்சிருக்கேன். சொல்லுங்க அம்பி, நான் பிள்ளையா எடுத்தினானா சரியா எடுத்தினானா ஓட்டியண்டு. அப்போவும் 24 மத்தியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டா படுத்திருக்கேன். நான் குவார்ட்டர்ஸ் கூட அடிபட்டு சண்டை பிடிச்சு எடுத்து நான். நாங்கள் இப்ப டிசிஎஸ்ல நிக்கிறோம், அவங்களை போறதுக்கு விடாம நிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். 25ஆம் மாதம் 20ஆம் தேதி ரிவர்ட் பண்ணி வந்துடும். 22ஆம் தேதி சொல்கிறேன், எங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரையில் டிசிஎஸ் டெர்ஷியரி கேர் சர்வீஸில் டெம்பரரியாக நிற்கிறோம்ண்டு. 6ஆம் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் தரையில். அப்பாயின்மெண்ட் தரதுக்குன்னா டிபியூட்டி கிரேட் வந்து அதை போட்டு தான் மிஞ்சிறதுக்கு தான் நாங்கள் போகல. நாங்கள் சரி சரி சரி, ஓகே ஓகே. அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிய தான் எங்களுக்கு தெரியும். இப்ப அதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். போடுமா பார்த்தோம். நாங்களும் பார்த்து விடாது பிஎஸ் போடுமா. அது ஏன்னா அந்த டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட் அப்பாயின்மெண்ட் போன பிறகுதான் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க வழிகிட்டவே. இப்போ நாங்கள் வந்து ஆக்டிங் தானே. இப்போ நாங்கள் தான் கோர்ஸ் முடிச்சு வந்திருக்கிறோம் ஜூனியர்ஸ், மோஸ்ட் ஜூனியர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில். அப்போ டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் கிடைச்சி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு மேவி தரணும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வந்து அதுவும் வந்து கம்யூனிட்டி மெடிசின் படித்தாக்களுக்கு இந்த கிரேட் கொடுக்கக்கூடாது. அவங்க சண்டை பிடிச்சதால கம்யூனிட்டி மெடிசின் வழக்கு போட்டதால இப்போ 9-10 வருஷமாக கொடுக்காம வழக்குல தீர்ந்திருந்தது. கம்யூனிட்டி மெடிசின் படித்த யாருமே ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்ஸாக வரையலான்னு சொல்லி வழக்கால தீர்ந்திருந்தது. ஆதலால் அந்த கிரேட்டுக்கு எதிராக இப்போ அதை கம்ப்ளீட் ஆகி மாற்றிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தால் மட்டும் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம். இவர் பிபி சமன் பாத்திரனாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆடிட்டர்ஸ் கேதீஸ்வரனாக இருக்கட்டும், அல்லது வந்து எங்கள்ட இவர் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இப்போ இருக்கிற எனக்கு பதிலாக இருக்கிறவரை ஒருத்தர் இருக்கிற எல்லாருமே கம்யூனிட்டி மெடிசின் அவைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் வழக்கு முடிவே இருக்கிறது. சரிதானே? அது பிறகு 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நிற்கிறோம். அப்போ வாசன்னா எடுக்கிறார். ஹலோ வாசன்னா, அண்ணா கேக்குது என்னோட கால் பண்ணி. யாழ்ப்பாணம் வாரியோட ஆண்டு நான் வாரண்டு ஃபேஸ்புக் போட்டோன்னு அடுத்த நாளே லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிப்யூட்டி டைரக்டர் ஜெஃப்னா 5ஆம் மாதம் 30ஆம் தேதி 27ஆம் தேதி வந்து எங்களோட டிஜி எல்லாத்தையும் வெட்டினவர். 5ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்து டிப்யூட்டி டைரக்டர் ஜெஃப்னா டிஜி போஸ்ட் இருந்தது. அப்போ அதை வந்து எங்களோட சிங்கம் எடுக்கிறது இருந்தது. பேர் ஞாபகம் ஜாதவன் எடுக்கிறதுக்கு இருந்தது. அப்போ ஜாதவ கேட்டேன், ஜாதவ் உங்களுக்கு ஜெஃப்னா போக போகிறீங்களா? ஜாதா நான் போனால் அவருக்கு சத்தியமூர்த்தி அவருக்கு ஆட்டி பார்க்கலாம் விடுறீங்களாண்டு. உண்மையாகவே ரேங்கின் படி ஜாதா வந்து 22ஆவது ரேங்க், நான் 4ஆவது ரேங்க். ஆனால் வயசின் படி பார்க்க எங்கள்ட தயாலினி என கலப்படித்தபடியாக 6 மாதம் என்ற கிரேட் 2 ப்ரொமோஷன் பின்னுக்கு போனபடியா அதில் அந்த சீனியரில் ஜாதா முன்னுக்கு வந்துட்டு. அப்போ ஜாதா ஃப்ரெண்ட் தானே, ஜாதாட்ட கால் பண்ணி கேட்குறேன், ஜாதா என்ன ஜாதா விடுங்க, ஜாதா போய் படிக்கணும் உங்களுக்கு. அப்போ ஜாதா சொல்லி இல்லை அது வீட்டுக்கு கிட்ட நான் போகிறேன்னு. அப்போ நான் சொல்கிறேன் சரி நீங்கள் போங்க பிரச்சனை இல்லைண்டு. அவ்வளோதான் 2 வருஷம் கொண்டு அவர் ஓப்பேக்க சாப்பிட்டதுக்கு ஜாதா எனக்கு செய்தது. அப்போ நான் போடுறேன் ஃபேஸ்புக்கில், நான் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்று 30ஆம் தேதி போட்டுட்டேன். நான் சும்மா ஒரு நக்கலாக போட்டேன் யாழ்ப்பாணம் உங்களை. அப்போ சாவச்சேரி இருக்கு இல்லையா, ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட் மட்டும் தான் இருக்கிறது. யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது நான் போட்ட உடனே யாழ்ப்பாணமே ஆடி போயிட்டு உடனே டிஜிக்கு செக்ரட்டரிக்கு எல்லாம் கால் பண்ணி அவனை அங்கே விட வேண்டாம் என்று சொல்லி கோல் பண்ணபடியா 30ஆம் தேதி வந்து எங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற 27ஆம் தேதி இவர் வந்தவர் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து மேலே ரேங்கில் மேலே இருக்கிறவர் வந்து ஃபாரின் ட்ரைனிங் போயிட்டு ஃபாரின் டூருக்கு போயிட்டு வந்தவர் வந்து கடை லிஸ்ட்டை ஃபுல்லாக வெட்டி லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டார். அப்போ 30ஆம் தேதி அந்த என்னுடைய யாழ்ப்பாணம் டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட் கனவு வந்து போயிட்டுது.
டிப்யூட்டி டைரக்டரா போறேன். சரி சரியா இப்பதான் ஃபைனல் ஆயிருக்குது. லெட்டர் ஒன்றும் அடிக்கல, அது மாறுதோ தெரியல. பட் பெரும்பாலும் மாறான்னு எதிர்பார்க்கிறோம். ஃபைனல் செலக்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் மாறா நினைக்கிறோம். அப்படி மாறாண்டா நான் பேராதனியக்கு போகணும். வாரது உங்கள ஜாதவன் வாரா, ஜாதவன் ஒருத்தன் வாரான் டிப்யூட்டி RDHS கிளிநொச்சி. அதை விட மதுரகன் வாரான் டிப்யூட்டி RDHS மன்னர். அது வந்தா வேற லிஸ்ட். அது வந்து டிப்யூட்டி பாயிண்ட் பெற்றோன்றது வந்து பருத்துத்துறையில் இருக்கிறது. சாவச்சியிலேருந்து நான் திலத்தினால், அதாவது நான் உள்ளுக்குள்ளால கேம் அடிச்சு அவங்க சாவச்சியில் சரியாக கஷ்டப்படுத்துறா. எல்லா டாக்டர்ஸும் கஷ்டப்படுத்துறா. நாங்கள் 19 பேர் இருந்து நாங்கள் 7-8 டாக்டர்ஸ் குறைஞ்சிட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்கன்னொடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்போ இருந்த கவர்னருக்கு ஓவர் த ஃபோன் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா டாக்டர்ஸையும் இமெயில் மூலம் தங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி ஜீவந்தையார் சொன்னபடியா எல்லாருமே இமெயிலில் ரிப்ளை பண்ணி சாருக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணபடியா சார் அதை எடுத்து மினிஸ்ட்ரியில் கதைச்சு தயாலினியை வந்து சாவச்சியில் இந்த திலாத்தி விடுறோம் பாயிண்ட் பெட்ரோக்கு அங்கேயும் போய் வா, அங்கேயும் திருப்பியும் கணக்க விஷயம் செய்கிறா. கதைச்சா அவட குடும்பம் பிரிஞ்சிடும். பாவம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட்னா அது 3ஆம் தேதி தான் போடப்படும். 3ஆம் தேதி போடப்படும். 5ஆம் தேதி 30ஆம் தேதி நான் சொல்றேன். கையில வந்துட்டு செக்ரட்டரி இல்ல சைன் பண்றதுக்கு. செக்ரட்டரி 3ஆம் தேதி சைன். அவர் ஜெனீவாக்கு போயிட்டார். நாளைக்கு வருவார். வந்தா போய் நாங்கள் மண்டே டியூஸ்டே ஒன்று சனி ஞாயிறு ஒன்றும் இல்லை தானே. 3ஆம் தேதி பெரும்பாலும் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போடப்படும். அதுல வேணுமென்றால் யாரால அவை பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். அவை யாரால எங்க போயின்னு பார்க்கலாம். செக்ரட்டரி சைன் பண்ணாதால அந்த அவள் அந்த பெட்டை காட்ட மாட்டேன்னு நிக்கிறாள். செக்ரட்டரிக்கு என்ன சைன் பண்ணது தானே. அதில் இப்ப நாங்கள் இதுல படம் எடுத்து கொண்டு போய் இங்க போட்டு பிரச்சனை படுத்துருவோம் பயத்துல அவள் காட்ட மாட்டேன்னு நிக்கிறாள். அதான் பிரச்சனை. திங்கக்கிழமை வெப்சைட்ல போடணும்னா நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். அதுல ஆனா பெருசா ஒண்ணும் மாறாது. உங்க தயாரினி பெரும்பாலும் இங்க கிளிநொச்சி பக்கம் வருவான். எதிர்கூறல் ஜப்னா பக்கம் வருவினான். அவங்க எல்லாம் ரெஜிஸ்டார் SR அவங்க விட்டுட்டு திருப்பி வருவாங்க. உங்க போஸ்ட் எடுத்து போட்டு திருப்பி விட்டுட்டு வருவீங்க தானே. விட்டுட்டு வர திருப்பி தயாரினி வந்து பாயிண்ட் பெட்ரோல இருப்பாள். அதான் நடக்கும். அது என்னண்டா டிப்யூட்டி கிரேட்ல வந்து லிஸ்ட்ல வந்து தயாலினியை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து காண்டிபன் சொல்லி ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவரோட பட்ச்மேட் தான் இவா. 2 பேரும் ஒன்றா தான் படித்தவ. அந்த கிரேட்டுக்கு வந்து வைவாவுக்கு வந்து இவாக்கு 1 மார்க்ஸ் இருந்தது. 5 மார்க்ஸ் போடுற வைவாக்கு இவாக்கு 1 மார்க்ஸ் இருந்தாலே வேற மார்க்ஸ் வந்து 53 நின்றதுக்கு வைவாக் 54 நின்றதுக்கு வைவாக்கு 5 மாற்றி இருக்கு. அதுவும் நான் பார்த்தேன். நான் கதைச்சா எல்லாருக்கும் பிசாகும். 5 மாற்றி இவாக்கு 58.5 லிஸ்ட்ல கடைசியா இவா கிரேட்டுக்குள்ள போறா. கணக்க விஷயம் இருக்கிறா சார். அதெல்லாம் அசிங்கம் கதைச்சா. அது செய்தது காண்டிபன். இப்ப அவாக்கு எனக்கு தெரியல கிடைக்குமோண்டு. கிடைத்தா கிடைக்கிறது வந்து அவாக்கு முல்லைத்தீவு பக்கம். ஆனா உங்க பொயின் பெட்ரோக்கு வர சிங்களி திருக்கணும் தானே. அவங்க எல்லாம் ரெஜிஸ்டார் SR அவங்க திருப்பி வருவாங்க தானே இங்க. அவங்கள அப்ப உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணி போட்டு உடனே ரிலீஸ் பண்ணப்படும். ரிலீஸ் பண்ணி பார்த்தா இவா வந்து உங்க வரவழிக்கிடுவா. அங்க பாயிண்ட் பெட்ரோல் வரவழிக்கிடுவா. நான் பிளாக் பண்ண நினைச்சா பிளாக் பண்ணலாம். நீங்கள் அப்படி யாரும் பிளாக்கோ உங்க வேண்டாமன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா என்னால செய்ய 7 மணி நினைக்கிறேன். நான் எனக்கு சோரா தெரியல. அது என்னண்டா டாக்டர் தயாலினி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால கொடுக்கப்படுற அப்பாயின்மெண்ட் தான் டாக்டர் தயாலினியின் அப்பாயின்மெண்ட். அது வந்து இப்போ அவள் போயிருக்கிறது வந்து கிளிநொச்சியில். ஸோ கிளிநொச்சியில் போய் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்தால் 3 வருஷம் அங்கே கட்டாயம் வேலை செய்ய தான் வேணும். கிரேட் அப்பாயின்மெண்ட் அது. ஆனால் இவாக்கு கணக்க உள்நோட்டு கொடுக்கல் வாங்கல்கள் கள்ள தொடர்புகள் எல்லாம் எங்கே இருக்கு.
பொயின் பெட்ரோல் இருக்கு. ஸோ இவா திருப்பி பொயின் பெட்ரோல் கொடியிட தான் பாப்பா. இவ அங்க எப்படி பெட்ரோல் கலவெடுத்தவா வேறு ஆம்பளைகளோட என்ன தொடர்பு எல்லாம் இந்த ரெக்கார்டிங்ல வெறும் பண்ணிச்சு கொள்ளுங்க. அப்ப நான் சொல்றேன் இவா திருப்பி இப்படி வர வலிக்கிடுவா. ஆனால் வர வலிக்கிடாம என்னால செய்ய மாட்டேன். நான் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவா என்னென்ன இங்கே இருந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் அடிச்சிருப்பேன். பிஎஸ்சி அப்பாயின்மெண்டால கிளிநொச்சிக்கு போனவா என்னண்டு திருப்பி பொயின் பெட்ரோலுக்கு வருவாண்டு. ஆதலால் நான் அவட சொல்றேன், அண்ணாட்ட சொல்றேன், நான் அதை மாத்துவேன், பேசாம இருங்க நான் திருப்பி பொயின் பெட்ரோல் வார ஆசையில இருக்கிறான்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் அவன் அவாக்கு இங்க அவ இங்க கதைச்சு மாத்தக்கூடிய அளவு டேலண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை இங்க. அவ அப்படி செய்யக்கூடிய இருந்தா ராகுலன் தெரியும் தானே. ராகுலனுக்குள்ளால காண்டிவன் இப்ப இல்ல, காண்டிவன் போயிட்டான் தானே ஃபாரின் ட்ரைனிங்க்கு. அதாவது ராகுலனுக்குள்ளாலதான் ஏதாவது செய்யலாம். அப்படி செய்யறதும் பிளாக் பண்ணிடமெண்டா பிளாக் பண்ணலாம். அதுக்கு எனக்கு ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கும். இப்படி சனம் குழம்புது கன்சட்டம் குழம்பினம் அப்படி இப்படின்னு இருக்கும். இருந்தா அதை நான் அங்க போட்டு வைக்கலாம். அப்ப நான் கேட்கறேன் திருப்பி பொயின் பெட்ரோல் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது தாங்கோ எவிடன்ஸோ என்னமோ இல்லாட்டி ஒரு லெட்டர் ஒன்று தாங்க முடியும் கிட்ட கேட்கறேன். அப்ப அண்ணா என்ன சொல்ற பதில் சொல்றான்னு பாருங்க. இல்ல ஆனா தெரியுதா நீங்க எங்க ஒற்றுமை இல்ல பேரை கெடுக்கிற வேலையா தான் இருக்கும். அது நடக்கிறது நடக்கணும் விட்டு விட்டு போட்டு இருக்கோம். சொன்னா அவளை கலைக்கிறதுக்கான இப்ப உங்களோட 4 பேர் நல்லா வந்து ஒரு பிரச்சனை தொடுக்க முன்னுக்கு வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஒருத்தர் எல்லாம் பேக் அடிச்சிருவாங்க. கடைசியா நீங்கள் 1-2 பேர் நோண்டி ஆயிருங்க முன்னுக்கு போய். இல்ல அது இப்ப வரதா கொமனான பர்சனாலிட்டி தானே. டாக்டர் 2-3 பேர் தான் எல்லாம் மயத்தனத்தை கலைக்கிறது அடி வாங்குறது. மிச்ச நேரம் நழுவல் போக்கு தள்ளணும்னா தள்ளலாம். நீங்கள் எனக்கு பொருங்க டிபியூட்டி கிரேட் போடுபட்ட பிறகு பாப்பம் உங்க யார் சிங்களீஸ் வரையணும். சில நேரங்கள்ல உங்க பாட சிங்களீஸ் வந்து எம்எஸ்சி மட்டும் முடிச்சு போட்டுக்கிறாராவது அதை நான் விளக்கப்படுத்துறேன். இப்ப அந்த டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ல வந்து லிஸ்ட்ல பேர் போடுவீங்க தானே. அப்படி பேர் போடைக்குள்ள அந்த லிஸ்ட்டில் இருக்கிறார்கள் ஏற்கனவே எம்எஸ்சி முடிச்சு போட்டு எம்எஸ்சி 2 வருஷம், எம்டி மிச்சம் 21 மாதம். எம்டிக்கு போயிட்டோம்னா லிஸ்ட்டில் பேர் வரும். இப்போ காண்டிவன் வந்த மாதிரி பொயின் பெட்ரோல் வந்துட்டு திருப்பி போயிடுவீங்க. நம்ம அப்போ எங்களுக்கு அந்த லிஸ்ட் என்னோட கையில் இல்லை. அந்த டைம் கையில் இல்லை என்னோட லிஸ்ட் பார்க்கல. அதாவது வந்து ரேங்க் ஆர்டர் இருக்கே ஒழிய டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ரேங்க் ஆர்டர் இருக்கே ஒழிய அது யார் எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ கெஸ்ஸிங்லாம் இருக்கேன் தேவை எங்கே போவாண்டு அடிச்சு நான் கெஸ்ஸிங்கில் வாக்கு நினச்சி போவான்னு போயிட்டா. மென்னார் பக்கம் மட்டக்கள பக்கம் போவான்னு பார்த்தீங்கன்னா அது மென்னாரை சூஸ் பண்ணிட்டாங்களா. ஆக்கள் ரேங்கில் கடைசியில் வழியாக கிளிநொச்சி டிபியூட்டி டிரெக்டராக போயிட்டா. உங்கான் இருக்கிறா கிளிநொச்சி எப்படியாவது ஆண்டவன் தான் தெரியும். சிறுகரன்றிருக்கு ஐயா இருக்கிறதானே பார்த்துக்கொள்வார். ரைட். அப்போ இதில் என்னென்றால் அப்படி ஒரு ஆள் வந்துட்டு போனால் திருப்பி பொயின் பெட்ரோல் ஃப்ரீ அண்டு இவா ஓடியந்துருவான்றதான் நான் சொல்கிறேன். போயிடலாம் திரும்ப. அப்ப அவ அப்படியே பொயின் பெட்ரோல இருப்பினும் இவ தெளிப்படையிலே இருப்பினும் இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன். நான் அன்றைக்கு இரவு 11:30 போட்டுனா நான் யாழ்ப்பாணம் வாரேன். விடிய கோல் பண்ணுங்க அழுது குளறி யாழ்ப்பாணத்தை நிப்பாட்டு வேண்டாம்னு சொல்லி அழுது குளறி யாழ்ப்பாணத்தை விடிய லிஸ்ட்ல தூக்கியாச்சு. நான் போவான் விடுறதுக்கு. அப்படி பண்ணிட்டான். நாதரண்டார ஒடுக்கிறானா அவன் வந்து இதோ பயங்கர இன்ஃபுளுன்ஸா கோத்தாண்ட ஆளாளன்னு சொல்லி கார்னர் நாதன் ஒரு ஆள் இருக்கிறார். சுடத்தான குடிங்க என்ன சேர்த்து சுடுங்கடா எல்லாரும். கார்னர் நாதன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர இந்த இந்தியாவிலேருந்து கொண்டு வர கோயின்ஸ் இருக்கு தானே. அந்த கோயின்ஸில் கொண்டே செக்ரட்டரிக்கு இத்தனை கோயின்ஸ், டிஜிக்கு இத்தனை கோயின்ஸ், பனாப்பட்டிக்கு இத்தனை கோயின்ஸ் என்று சொல்லி கோயின்ஸ் பிரிக்கிறது. அப்போ சத்தியமூர்த்தி பொக்கட்டுக்கு கொண்டே பிரிச்சா அது ஊழல் வந்து பிரச்சனை வந்துடும். அப்போ நாதனையும் கூட்டிக்கொண்டு போகிறது. நாதன் தான் மினிஸ்ட்ரியில் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஆள். கோயின்ஸ் பிரிக்கிறார். அப்போ ஆளுக்கு நாய் போடுற மாதிரி 10 ஒரு கோயின்ஸ். செக்ரட்டரி யார் எங்கட அதுக்கு மேலே இருக்கிறார் பனாப்பட்டிஸ் இருக்க 1.5 கோயின் 2 பவுண்ட்ஸ் சரிதானே கொண்டே கொடுக்குறாரு. இப்படித்தான் நாங்கள் போராட்டத்துக்கு சேர்த்த காசு இப்படித்தான் நாசமாகுது. இனியும் கொடுங்க சிறுகிறன் ஐயா வேட்டிகளை வச்சு அப்படி கணக்கு வேற வேற பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குதுங்க. மினிஸ்டர் பக்கம், கவர்னர் பக்கம், விக்னேஸ்வரன் பக்கம் அப்படி இப்படி என்னோடையும் கணக்கு மினிஸ்டர் மாதிரி கதைச்சது. நீங்க வாரீங்களா இல்ல உங்களை பற்றி இப்படி சொல்லினா நீங்க வாரீங்களா அப்படி இப்படின்னு கதைச்சது என்னோட. அப்ப நான் வேகன்சி லிஸ்ட்ல தந்துருக்கு சார். நான் பெரும்பாலும் அப்ளை பண்ணுவேன். இன்னைக்கு தான் அப்ளை பண்ணினாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு முன்னம் திடீர்னு சொல்லிச்சுன்னா அது ஜெஃப்னாவுல 5ஆம் மாதம் 30ஆம் தேதி அவர் கோதாசன் வந்து ரிட்டையர் பண்ணிட்டு அதால ஜெஃப்னா டிஜி போஸ்ட் இங்க எடுத்துருக்கேன்னு சொல்லிச்சுனா கேன்சல் பண்ணிட்டோம்.
அப்ப அதுக்கப்புறம் ஒண்ணு செய்யறான் ஜெஃப்னாவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஆர்டர் 2 டிப்யூட்டி டைரக்டர் போஸ்டில் அதில் ஒன்று ஜமுனானந்தா சார், மற்றது வந்து இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரும் கொஞ்சம் நல்ல அண்ணன் இருக்கிறார் அங்கே. சேம் டைம் 3வது போஸ்ட் வந்து காசுங்கள் லட்சணம் எல்லாம் காசு அனுப்பி 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 காசை அடிச்சு ஹாஸ்பிட்டல் பெருசாக்கி எப்படி மகிந்த நாட்டை பாதையை போட்டுவிட்டு காசு அடிச்சானோ அப்படிதான் எங்கள்ட சிங்கக்குடி செய்து கொண்டிருக்காரு இருந்து ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில். நான் போயிடுவேன், உங்களுடைய இனத்தின் அடையாளம் எவதானே ஆறு ஐபிசி பாஸ்கரன், எங்கள்ட புண்ணியசீலன் சார் பயோ, குணசீலன் சார் பயோ, மற்றது அவரும் அரசியலுக்கு வரப்போறாரு. இப்போ ஓடிட்டாராம். அவர் சொன்னாராம் சிஸ்டத்தை திருத்துறா, சிஸ்டத்தை திருத்தி மனநோயாளி மாதிரி இல்லாமல் இருந்தோட சிஸ்டத்தை திருத்திலான்னு சொல்லி எனக்கு படிப்பிச்சாலே சொல்லிச்சுது. பரவாயில்ல, என்ன அவற்ற பாராளுமன்ற கனவு படுத்துட்டுது. அவ வந்து ஜெஃப்னாவில் நின்று அடுத்த எலெக்ஷன்ல வெளிக்கிட்டவ ஐபிசி பாஸ்கரன், சத்தியமூர்த்தி, குணசீலன் இவனெல்லாம் விட்டிருந்தா தமிழ்நாம் அழிஞ்சில பிரிஞ்சு தொங்கி இருக்கும். சரிதானே? அப்ப அந்த 3வது போஸ்ட்ல வந்து இப்ப ஒரு ஆள் இருக்கிறார், உங்க எம்மோ ஒரு ஆளா நித்யானந்தாண்டு. அவர் எல்லா இடங்கள்லையும் இப்படி கதிரையில கட்டி கொண்டு இருப்பார். இப்படி பாத்தீங்கன்னா தெரியும், டைய வண்டி பொக்குளுக்கு மேல டைய விட்டு கொண்டு இப்படி பிங்க் கலர் டையோட ஒரு சிவத்த கலர் ஷர்ட்டோட இப்படி இருப்பார். சரிதானே? அவர் தான் நித்யானந்தா. அவரை ஒருத்தருக்கும் சொல்லாம இவர் பிடிஆ ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் இருக்க அவருக்கு ஒரு கல் அப்பாயின்மெண்ட் தானே கடிதம் அடிச்சு கொடுத்து மினிஸ்ட்ரிக்கு தெரியாம இங்க டிப்யூட்டி டைரக்டரா வச்சிருக்கிறார். அப்ப வளமையா வந்து ஒரு டிஇசி டெக்னிக்கல் எவலுவேஷன் கமிட்டியா அல்லது பர்ச்சேசிங் கமிட்டி அல்லது பிட் கமிட்டி என்ன கமிட்டிலையும் 3 பேர் இருக்கணும், 2 பேர் சைன் பண்ணா காணும். ஸோ இப்ப சத்தியமூர்த்தி செய்யற எல்லா கூத்துகளுக்கும் சைன் பண்றது நித்யானந்தாக்கும் ஒரு காட், சத்தியமூர்த்திக்கும் ஒரு காட் போகுது. இதுதான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள். உங்களுக்கு கேட்டா தெரியும், போய் பாருங்கோ, போய் பிடிங்கோ. அதான் நான் கெட்டவன் மனநோயாளி தானே, நல்லவனை வச்சு பிடிங்கோ ராசா. சந்தோஷம். பிளான் பண்றாங்க ஜோதிச்சு செய்யறது. அப்ப எனக்கு அதை விளங்கிடுவாங்க, ஏதோ பிளான் பண்ணி தான் செய்யறாங்கன்னு சொல்லி நான் அதுக்குள்ள பாக்குறதுக்கு முன்ன ஒரு விடிய 8:30 வந்தனா 10:30 நிப்பாட்டிட்டாங்க. ஓ சுவிஸ்நாதன் தான் டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட தூக்கிட்டாங்க. நித்யானந்தா வச்சு தானே உங்க முழு கேம் அடிச்சு கொண்டிருக்காரு. அப்ப நித்யானந்தா வந்து உங்க சீல் எல்லாம் பாவிச்சு அடிச்சு கொண்டு தான் டிப்யூட்டி டைரக்டர். அங்க ஏற்கனவே குவாசனம் ஜம்னா இருக்கத்தக்கனையா இவர் நித்யானந்தா சீல் பாவிச்சு கொண்டு மீட்டிங்களுக்கு போய் எல்லாம் செய்து கொண்டு இருக்காரு. அப்ப அதுல மாத்திரத்துக்கு இந்த நித்யானந்தா எனப்படுகின்ற பொல்லு எங்கேயாவது மீட்டிங்கில் வந்து டிப்யூட்டி டைரக்டரா இருந்தா தயவு செய்து அடிச்சு மானமுள்ள தமிழன் யாராவது டாக்டரா வேலை செய்தா அடிச்சதுல அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, டிப்யூட்டி அட்மின் கிரேட்டுக்கு போய் இன்டர்வியூக்கு போயும் ஃபெயில். எங்களோட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை மாதிரி இப்ப இருக்கிறவர் மாதிரி அவரும் ஃபெயில். ஆனா என்ன சிஸ்டம் அவைக்கு வந்து போஸ்டர் கொடுத்துருக்கு, ராமனா நட்டுனாவை வந்து டெம்பரரியா விட்ரோ பண்ணி இழுத்து வச்சிருக்கு. இதுதான் சிஸ்டமடா, இதுதான் இலங்கை. உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், கேளுங்க. யாராவது எங்களை மாதிரி ஒரு குவாலிபிகேஷனோட வந்தா தான் கேம கேட்கலாம். அதை வரவிடாம மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க. நான் பார்த்தேன், எனக்கே நான் சும்மா வம்புக்கு தான் போட்டேன் ஃபேஸ்புக்ல நான் வர போறேன். அதோட இரவிர வாசனம் போட்டு போய் 6-7 மணிக்கு போய் எல்லாருமே மாறி மாறி கோல் வாரியா நான் பெரும்பாலும் வருவேன் சார். லிஸ்ட்ல இருந்தா வருவேன். அதை 10:30 நிப்பாடிதான் அந்த லிஸ்ட். இந்தியான் லிஸ்ட் போட்டா நான் உங்களுக்கு ஃபோர்வர்ட் பண்ணி வரேன். ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாங்க ஃபோர்வர்ட் பண்ணி வரேன். சரி, ஓகே. ரைட். அதுக்கு பிறகு 24/5/31 5ஆம் மாதம் 31ஆம் தேதி திருப்பி மண்ணா எடுக்குது. ஹலோ சொன்னா சொல்லுங்க. தயாலின் பேர் 62வது இருக்கு. ஒருத்தரும் கதை வழிய விடாங்கோ லிஸ்ட் வந்துட்டு இப்ப செக்ரட்டரி சைன் பண்றதுக்காண்டி லிஸ்ட் வெயிட் பண்ணி அந்த 62வது லிஸ்ட்ல கடைசியா வந்ததை தூக்கி போட்டு கொடுத்த வந்து டாக்டர் காண்டீவன். அவர் இப்போ வெளிநாடு போயிட்டு 2 செத்தலைஞ்சால் வர மாட்டார். அவர் தான் அந்த 62வது லிஸ்ட்லவா தூக்கி 5 மார்க்ஸை 5 ஆக்கி அதெல்லாம் படம் எடுத்து வச்சிருக்கிறேன். வாட்டுவீங்கள ஒரு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்ப பார்ப்போம். 5 ஆக்கி தயாலினிக்கு டிப்யூட்டி அட்மின் கிரேட் கொடுத்து இப்போ டிப்யூட்டி டைரக்டர் கிளிநொச்சி. ஆனா நாங்கள் ரோட்ல. இதுதான் சமூகம், இதுதான் எங்களுடைய இலங்கை. நேரம் நாளைக்கு கூட சான்ஸ் இல்லை. சரி, மண்டே போடு படம் ஒரு 10-12 மணியோட 62 பேர் தான் எடுக்கிறாங்கன்னா இதுல 62வது பேரா இருக்கு. வேர்ல்டு மார்க்ஸே 58.5. நான் எல்லாமே பார்த்துட்டேன். கடைசியா கடைசியா
என்னண்டா இது ஏறா ஊர் இந்த ஊர் அது எல்லாமே இருக்கு லிஸ்ட்ல. இப்ப இவள் கடைசியாலண்டானா கடைசியா தானே சூஸ் பண்ண வேண்டி வரும். எப்படியோ பொயின் பெட்ரோ இல்ல வட போஸ்ட் பெரும்பாலும் கூவி கொண்டு பர்டிகுலர் பக்கம் போவான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. போக வேண்டி வரும் போவான் நினைக்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்படியோ பொயின் பெட்ரோ வராது. அது வந்து நல்ல போட்டு தானே அது. அதுதான் இடைக்குல யாராவது எடுத்திருப்பாங்க 35-40 யாராவது போட்டிருப்பாங்க பொயின். இப்ப என்ன முல்லைத்தீவு மன்னார் பொயின் பெட்ரோ அடிபட்டா பொயின் பெட்ரோ தான் முன்னா நிக்க வேண்டாம். ஈஸி டிரான்ஸ்போர்ட் இல்ல ஈஸி பஸ் இருக்குது. பொயின் பெட்ரோ எப்படியோ எங்கண்டாக்களும் போடுவோம். எங்கண்டாக்கள்ல தமிழாக்களும் பொயின் பெட்ரோ போடுவீங்க முன்னு நினைக்கிறேன். இப்ப இவர் குமாரவை எல்லாம் போடுவீங்க. மற்றது சிங்கள ஆக்களுக்கும் இப்ப நான் என்னடா வர என் மாதிரி கொள்கையில பாத்துருக்கேன். டிராங்கில முன்னவன் பொயின் பெட்ரோ தான் வாரான் 300-400 திங்கட்கிழமை கடைசி திங்கட்கிழமை பிறகு பொயின் பெட்ரோல இருக்க வேண்டி வராது. பெரும்பாலும் கூவிக்கொண்டு இந்த பக்கம் போக வேண்டி வரணும். அதான் அவங்க அப்படி டிராவல் பண்ணி அனுபவிச்சாதான் தெரியும். எப்படியோ நான் பர்டிகுலர் மாட்டேன் இல்லாட்டி கைட்ஸ்ல ஆனா அதுவும் போடுவாங்க. எப்படியும் கைட்ஸெல்லாம் போடலாம். சில நேரம் கைட்ஸலுக்கு போக வேண்டி வருதோ தெரியாது. பட் பொயின் பெட்ரோல் இருக்கலாம். சரி சரி ஓகே ஓகே குட். திங்கக்கிழமை வேற முந்தைக்கு போடுபட்டிருக்கு. நான் செக்ரட்டரி ஆஃபீஸ்ல டிஓ வந்து அழுது போட்டு போகுது. ஜப்பான் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பெட்ரோல் இதுல 400 லிட்டர் தானே அடிக்கலாமே. ஒரு தடவை 400 லிட்டர் இவ்வளவு நினைக்கிறாலும் இல்ல 1000 லிட்டருக்கு எழுதுண்டு. அது 1000 லிட்டருக்கு எழுதினா ஜெனரேட்டருக்கு அதுல ஏதாவது ஜெனரேட்டர் எடுத்துக்கொண்டு போகலாமല്ലോ. வாகனம் கொண்டா கொஞ்சம் கஷ்டம். ஜெனரேட்டர் கலட்டி எடுக்கலாமല്ലോ. அப்படியா எழுதின சப்ஜெக்ட்ல ஆக்கின்ற வேலை இல்ல ஒரு அப்படி வேலையெல்லாம் செய்யறாளையா? பெரிய சண்டே போன கிழமை 4 நாள் ஸ்ட்ரெஸ் தாங்க அது லீவ்ல இருந்துட்டுது. அப்ப அதுல அந்த என்ன சொல்லிச்சேன்னா முறை விடாங்க இல்லை. அதுல அந்த யூசர் ஒரு ஆளுடைய பேரை போடணுமா மற்றது இன்னொரு ஆள் ரெண்டும் வேற வேற ஆக்கள் இருக்கலாம் இருக்கும். அது வந்து இன்வென்ட்ரி பண்ணணும் ஒரு ஆளுடைய பேர்ல யூசர் சொல்லி இன்னொரு ஆளுடைய பேர்ல வரும். அப்ப அது சிசி தான் நான் பார்த்தது. சிசியை பார்க்க வேணாம். இப்ப நீங்க சிசியா பார்க்கணும். அது வந்து நீங்கள் அது சிசி கீழே வருமா? அது அப்படி போடுங்க. ஏஓ இல்ல தானே உங்க ஒரிஜினல் ஏஓ இல்ல. ஏஓன்றது இருக்கிறான் அப்படி ஏஓ இவங்க எல்லாம் ஏஓ இல்ல. இவங்க ஏஓ பேமெண்ட் கொடுக்குறாங்க. சும்மா சீனியர் எம்ஓ சீனியர் எம்ஏ மேக்ஸிமம் சிசி என்றா சொல்லலாம். சும்மா ஏஓன்னு சொல்லி கொண்டு ரைட். அதையும் விளங்கப்படுத்துறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து A லெவல் படிச்சு போட்டு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக சேரலாம். அல்லது நீங்கள் ஒரு டிகிரி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக சேரலாம். அந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் A லெவலோட சேர்ந்து ஒரு எக்ஸாம் எழுதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வரலாம், ஏஓவா. ஆனால் டிஓவா இருந்து எழுதி வரலாம். அதைத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும் ராவச்சிலம் இருக்க விலங்கில் இப்ப அவளை கண்டு அடிச்சு கை பல்ல உடைப்பேன். அவள் சும்மா கேசர்னாக்க சும்மா கடையில கொடுத்து ஏ ஆக்டிங் ஏன்னு சொல்லி அது அப்படி செய்யலாம். அது வந்து எப்படியோ சிசிட பேர்லாம் இருக்கும். இப்ப பொறுங்க திங்கக்கிழமை குவிக்கணும் போக எனக்கு சில நேரம் தோணுது. உனக்கு அடிச்சு சொல்லும் உடுப்பு இல்லாத கட்டு நீ எப்படியோ போக வேண்டி வர மாட்டேன். எனக்கு எந்த இடம் மட்டும் பாக்கிறேன். அப்படிதான் நடந்தது. இல்ல நீங்க சொல்லாங்க நீங்க சத்தப்படாங்க சொன்னா பேர் பிரச்சனை சொல்ல வேண்டாம். இல்ல நானும் சொன்ன போல நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் சொல்லி எனக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்தா அப்புறம் எனக்கு என்ன கவலைன்னா கிரேட்டுக்குள்ள போயிட்டாங்க. பேட்டுக்குள்ள போனான்னா அது பேட்டு சிக்கல். பேட்டுக்கு போனா அது என்னோட கிரேட்ல இருக்க வீக் பாயிண்ட் என்னடா கன்சல்டன்ட் சும்மா இருக்கலாம், எம்மோ கிரேட் ஆகலாம். அதையும் கேன்சல் பண்ண போறாங்க. எப்படி என்ன ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அதையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அது பிறகு கன்சல்டன்ட் ஆர்டர் தான் வரும். கன்சல்டன்ட் நீங்க வந்து SL3 கிரேட் என்ன, எம்மோ SL2 கிரேட், இவ கிரேட் போனோம்னா SL1 கிரேட் என்ன, SL1 அப்படி கணக்கு லீகல் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப ஜோக் என்னடா அப்படியோ பேட்டிகளோ உள்ள நீங்க ஏறா ஒரு இடம் தான் கடைசியா சூஸ் பண்ணிருக்கோம். அது போவே ஒருத்தர் போக விருப்பம் இல்லாத இடம் உண்டு. அதுதானே போக மாட்டேன். 62 ஆண்டா ஒருத்தர் மண்ணா அங்க போட மாட்டாங்க தானே. ஏறாவரை போட்டுக்கொண்டு பொயின் பெற்ற போட விட மாட்டாங்க தானே. சில நேரம் கைட்ஸ போட விட்டு இருந்து கைட்ஸுக்கு போறாவும் தெரியல சிங்க. அப்படி ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. ஆனா சந்தோஷம் திங்கெல்லாம் போடுப்பாங்க. இன்றைக்கு போடுபாட்டு லிஸ்ட் நான் இப்பதான் நான் வாரன். நாங்கள் எங்க லிஸ்ட் எடுத்து நான் பேராதனைக்கு போறேன். நான் ஜெஃப்னா வேற இருந்துன்னா அது இவங்க எப்படியோ பொலிட்டிக்கலால மாத்தி விட்டாங்க. எடுத்துட்டாங்க. பொலிட்டிக்கலால தூக்கி விட்டாங்க. 5ஆம் மாதம் 32ஆம் தேதி தூக்கவும் இல்ல. அது என்னென்றால் அவர் என்ன 3 மாதம் கிடக்கும் ஆசனுக்கு. ரைட். 5ஆம் மாதம் 31ஆம் தேதி பேராதனைன்னு சொல்லி கடிதம் அடித்து தரணும். அதையும் அந்த கடிதம் கையில் கிடக்கின்னுட்ட. அப்போ 31ஆம் தேதி நாங்கள் நினைக்கிறோம் 1ஆம் தேதியோட நாங்கள் பேராதனைக்கு நான் போகிறோன்னு சொல்லி அங்கே போயிருந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காது. அதற்கு பிறகு தான் ஜாழ்ப்பாணத்தில் ஜெஃப்னா டிப்யூட்டி டைரக்டர் போஸ்ட்டை வேண்டாம்னு கெஞ்சி மாற்றிட்டோம். அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் செய்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலமெண்டா இதுதான் ஸ்ரீலங்கா. இல்லடா நான் போட்டு வந்திருப்பேன். அந்த 3 மாதம் நானும் வந்து அவரும் வந்து அடிபடக்கூடாதுக்கான விட்டுட்டேன். பேயாமே
யாழ்ப்பாணம் ஒரு வேகன்சியும் இல்லை வேறு டிபியூட்டி ஆர்டி இங்கே மட்டும் தான் கிடக்கு. கிளிநொச்சி மட்டும் தான் ஜாதகம் வரான் வேற ஒரு நோர்த் ஈஸ்ட்ல ஒன்றும் இல்லை. மற்ற மன்னாருக்கு போகுது மதுரை. அது ரெண்டு தான் நவீன இதுல இருக்கிறது. திங்கக்கிழமை தெரியுமா? நான் திங்கக்கிழமை வேப்பில ஏத்த முன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சரி சரி ஓகே ஓகே. நான் திங்கக்கிழமை கோர்ஸ்ல அனுப்பேன். கொழும்பு தான் நான் கோர்ஸ்ல அனுப்பி நீங்க வாட்ஸ்அப்ல போடுறேன். ஓகே 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 தேங்க்ஸ். இப்போ கூட 5ஆம் மாதம் 31ஆம் தேதி கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. 6ஆம் மாதம் 6ஆம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பட்டது. இது வந்து 6ஆம் மாதம் 1ஆம் தேதி வாசனோட ஆகிறேன். வாசனா சொல்லுங்க. டிப்யூட்டி அட்மின் கிரேட் லிஸ்ட் போட்டாச்சு. நான் உங்களுக்கு அனுப்பினா நீங்க என்ன பாக்கல வாட்ஸ்அப்ல? நான் பாக்குறேன். புள்ளியோட கார்ல போய்க்கணும். நான் பாக்குறேன். தயாலினி இங்க டிப்யூட்டி டைரக்டர் கிளிநொச்சியா? சரி சரியா. மற்ற கோயம்பேட்டை ஒரு சிங்கிள் ஒரு ஆள் வருது. சரி ஓகே. தயாலினி டிப்யூட்டி டைரக்டர் கிளிநொச்சி அவ போய்த்தான் ஆகணும். அவட கொட்டை முதல் அடங்கு அங்கே ஒரு பொம்பளான இருக்காது. தேங்க்ஸ் ஓகே 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 அடிக்கிறேன். நான் ஓகே அடிங்க. ஓகே ஓகே. வாசனாக செம புழுவம். தயாலனியை வந்து கோயம்பேட்டோவில் அனுப்பியாச்சு. என்னண்டா கோயம்பேட்டோவில் ஒழுங்காக ஒர்க் பண்ணி கொண்டு இருந்த சிஸ்டத்தை குழப்பி கொண்டு வந்தது டாக்டர் தயாலினி மகேந்திரன். ஸோ இவர் வந்து அங்கே ஜேஎம்ஓ எல்லாம் நீட்டாக பார்க்குறது, அந்த ஹாஸ்பிட்டல் இதையும் பார்த்து பத்தாக்குறைக்கு கிளிநொச்சியையும் பார்த்து அவ்வளவு ஓடி ஓடி இல்லாடம் பஸ்ஸில் தெரிஞ்சு பார்க்குற கன்சல்டன்ட். இப்போ உங்களுக்கு விளங்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்லுங்க. என்னண்டா இவங்களுக்கு லிஸ்ட் இன்றைக்கு தானே போட்டது. நான் மற்ற பக்கத்தோடய காய்ச்சி கொண்டிருக்கேன். அவங்க மண்டே ரெடி ஆயிட்டாங்க போய் கோர்ட்ஸ்ல ரிட் எடுக்கிறதுக்கு. மற்ற பக்கம் வந்து யார் என்றால் கம்யூனிட்டி மெடிசின் படித்தாக்களோடையும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. என்றால் என் ப்ரொஃப் வந்து என்ன பழக்கி மேலாக்கின ப்ரொஃப் வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிசின் ப்ரொஃப் அதுக்குள்ளால கனெக்ஷன் ஒன்று இருந்தது. அப்போ அதுக்குள்ளால நான் கேள்விப்பட்டு நான் இந்த லிஸ்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி ரிட் எடுக்கிறாங்களாம். அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் டிசிஷனுக்கு எதிராக திருப்பி ரிட் எடுக்கலாத ஆகவே அதுக்கு பிறகு போயில. இப்போ டாக்டர்ஸ் தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சாக தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரிட் எடுக்கன்னா ரிட்ல ஸ்டேட்டஸ் கோ கொடுத்தா நாளைக்கு வந்து உங்க ரிலீஸ் எடுக்கலேண்டா கோயம்பேட்டோல இருந்து. உதாரணத்துக்கு திங்கக்கிழமை அவங்க ரிட் எடுத்துட்டாங்கடா. திங்கக்கிழமை கோயம்பேட்டோல இருந்து விலாத்தி போய் இங்கே போயிலேண்டா, கிளிநொச்சிக்கு போயிலேண்டா. அதாவது 6ஆம் மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை நினைக்கிறேன் போயிலேண்டா. இவா இப்படியே தொடர்ந்து 4 வருஷம் கேஸ் முடியும் வரைக்கும் 10 வருஷம் கோயம்பேட்டோவில் இருந்துருவா. ஆனால் இவாக்கு கிரேட் கிடைக்காது. கிளிநொச்சிக்கு போகாதால கிரேட் கிடைக்காது. அப்போ வாசனோட சொல்கிறேன், உங்கள் வர வேண்டிய ஆள் வந்து திவாரண்ணா பிடிச்சி இழுத்து கொண்டு உங்க கொண்டீங்கன்னா தான் அவங்க இருந்து கிளப்பலாமண்டு. அப்போ தான் இப்போ கோயம்பேட்டை ஓரளவு நல்லா ஓடுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். திவாரண்ணாவில் ரிட் வந்துட்டா ஸ்டேட்டஸ் கோ வந்துட்டா இன்னும் 4 வருஷம் இருப்பா கோயம்பேட்டோட. அதால என்ன உங்களோட சக்சஸ் நாளைக்கு அந்த வைட் திவாரன் ஒன்று இருக்கு. அவர் 6 தேடி பிடிச்ச சண்டேக்குள்ள அவரை மேளம் அடிச்சு உங்க கொண்டு வரது உங்க அவரை வந்துதான் ஆகணும். இல்லாட்டி அவருக்கு படத்து போயிருமா அப்பாயின்மெண்ட் இல்லாம போயிருமா அவருக்கு. நான் அது திவாரன் கதைக்கிறேன். திவா உங்களுக்கு தெரியுமா? 26 வச்சானே என்னோட பழக்கம் நான் கதைக்கிறேன். அவரோட கதைச்சு அவரை விடிய காலம் 8 மணிக்கு கொண்டு வந்து அந்த கடிதத்தோட உங்க இருத்திட்டீங்கன்னா எழும்பித்தானே ஆகணும். எனக்கு கதை வந்தது இவா நாளைக்கு அப்படியே இருந்துட்டோம்னா அவங்க ஸ்டேட்டஸ் கோ எடுத்துட்டாங்கன்னா அப்படியே தொடர்ந்து 4 வருஷம் இருக்கலாம்ன்ற பிளான் இருக்கும். இல்லாட்டிவா கிளிநொச்சி டிப்யூட்டி டைரக்டருக்கு போகணும். இப்ப சரி சரி நான் கதைக்கிறேன். விளங்கிட்டேன் உங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு கூடிய உங்களுக்கு கிளப்பையிலேண்டா 4 வருஷம் இருப்பாவா? நான் கதைக்கிறேன். ஸோ தயாலனியை வந்து கிளப்பி கொண்டே கிளிநொச்சியில் போடுறேன்னு சொன்னால் கோயம்பேட்டை ஹாஸ்பிட்டல் பயங்கர நாசமாக போகிறோம்ன்றது திங்கக்கிழமை அனுப்ப சொல்லியும் அண்ணாட்ட சொல்கிறேன். நான் அதுக்கு திவாரணா வரணும். திவாரணாட இன்ஃபார்ம் பண்ணி எப்படியோ திவாரணா கொண்டு வந்துட்டாங்க. அதால் விளம்பி போயிட்டா சாவச்சேரியில இருந்து. ஸோ கோயம்பேட்டோல இருந்து எங்க இப்ப டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். வீட்டு என்ன கிச்சன்ல. இது வந்து இப்போ எடுத்த அண்ணாண்டா 6ஆம் மாதம் 6ஆம் தேதி 15:54 எட்டுண்டா 3:54 15 3 தானே. 3:54 அண்ணா எடுத்தது. அப்போ நான் சொன்னேன் கவலையோட எனக்கு மட்டும் டிவெக்ஸ் பண்ணி போ ஒரு இடம் இல்லைன்றபடியாக வீட்டை வந்து சமைச்சு கொண்டிருக்கேன். அப்போ வாசம் நடக்குது எங்கடா எனக்கு இப்போ டியூட்டி போறேன்ட்டு. இல்ல கைட்ஸ்ல இல்ல. கைட்ஸுக்கு வந்து செக்ரட்டரி கடிதம் வந்து கையால எல்லாம் வெட்டி டிஃபெக்ஸ் பண்ணி பெரிய கூத்துலாம் நடந்து கைட்ஸுக்கு தந்தவ. கைட்ஸ்ல வந்து குமாரவேலன் இருக்கத்தக்கனே நான் போய் அங்க அடிபட்டு அவரோட பிரச்சனை பட்டு செய்யற வடிவில் தானே அதுக்கு அன்றைக்கு அடி சொல்லி போடுங்க. அப்போ நான் சொல்றேன் குமாரவேலன் பண்றது என்ன இருந்தாலும் சீனியர், நான் அங்க போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கைட்ஸ் கடிதம் தந்திருக்கு நம்ம உங்களோட இடத்துக்கு போய் உங்களோட இந்த குமாரவேலன் அந்த இயக்க பிரச்சனை கொஞ்சம் இருக்குதாங்க குமாரவேலனாக்கு.
அப்ப குமாரவேல் நாங்க ஏதோ இன்கொயரி ஸ்டார்ட் பண்ண போறோம், நீங்க போங்க. நாங்கள் குமாரவேலனை பற்றி சொல்றேன். எங்களோட டிஜி தன் மருமகள் வந்து பேசூட்டில் சாவச்சேரிக்கு 2021ஆம் ஆண்டு தன் சொந்தக்காரி ஒரு ஆள் வந்திருக்கிறா. அவ வந்து ஆட்டோவில் சிங்களத்தி ஆட்டோவில் இருந்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ரிப்போர்ட் கூட பண்ணாம திருப்பி போயிருக்கா. டிஜி அடிச்சு சொல்லிக்காரு குமாரவேலனாக்கு அவ ரிலீஸ் பண்ணி விடுங்கோண்டு. குமாரவேலனா சொல்லிக்க அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடலாண்டு. என்னடா கொஞ்சம் இயக்க சப்போர்ட்டர் சரிதானே. அப்ப பிரச்சனை கொடுத்து குமாரவேலனா மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இன்கொயரி பண்ணி பயப்படுத்தினவ இவர் சுருண்டுட்டார். அர்ஜுனா சுருளில. அவ்வளவுதான் வித்தியாசம். கவர்மெண்ட் தான் எனக்கு சொல்லப்பட்டவங்க. அப்ப நான் சொன்னா நீங்க இன்கொயரி லெட்டர் அடிச்சு அவருக்கு டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் வேற எங்கேயா கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்க எனக்கு கைட்ஸ் அடிச்சு தந்துருக்கலாம். இல்லையில நீங்க போக மாட்டே நான் போய். அதாவது அப்ப எனக்கு சொன்னவ கைட்ஸுக்கு என்ன போக சொல்லி குமாரவேலனாக்கு இன்கொயரி அடிச்சு என்னடா அந்த டிஜியின் ஓர்டருக்கு இது பண்ணல. அதாவது இன்சப்போர்டினேஷன் டிஜி வந்து தன் மருமகளை சொல்லுவார் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்யலாம் அங்கே ஹாட் நீங்க திருப்பி விடுங்கொண்டு அப்ப நீங்க விடணும் அப்படி அந்த சொல்லிக்க நான் விட மாட்டேன். அதுக்கு 2 டாக்டர்ஸுக்கு அப்படி சொல்லி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு தான் குமாரவேலனாக்கு இன்கொயரி அடிக்க போறேன். இப்போ எனக்கு அடிச்சு வச்சிருக்கேன் 2 மாதம். அப்படி நாடோட ஊரோட எதிர்த்து ஓடுறதுக்கு குமாரவேலனால இயலாதண்டால அந்த சரண்டர் ஆயிட்டு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு அதை சொல்லிட்டேன் குமாரவேலனாக்கு செக்ரட்டரி. அதுக்கு பிறகு நான் சாவச்சேரி இருந்ததை டிரெக்ட் பண்ணி போட்டு கைட்ஸ் இந்த மாதிரி தான் இடாக்கு. அதுவும் கைட்ஸுக்கும் போயிடலாம். இப்ப நான் போன் நான் இங்க போக அவைக்கு விளங்கிட்டு தங்களுக்கு எல்லாம் பிசைட்டு இப்ப சொல்லிச்சுன்னா நீ போயிட்டு மண்டே வாண்டு நாங்க வந்து செல்லம் இந்த விளையாட்டுகள் சரி வராதுதான் என்ன அப்படியே சொல்றேன். அத்த சொல்றேன் எனக்கு முதுகெலும்பு இப்போ நேரா தான் இருக்குது. நான் 2 வரையும் கழிச்சினேன். அப்ப சொல்லிச்சுன்னா அது பிள்ளை ஒன்று நடந்துட்டு தான் அது வந்து பிள்ளையா மாறுபட்டு கைட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெக்ஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்டது. செக்ரட்டரி ஏதோ பிள்ளையா எழுதிட்டார். நில்லுன்னா உங்களுக்கு இதை பெரிய பிரச்சனையை எடுக்க வேண்டாம். எந்த ஹாஸ்பிட்டல் நான் கேட்க சொல்லி ஸ்ரீலங்காவோட வரலாம். அப்ப நாங்க என்ன பேரதினியை மட்டும் தான் கேட்கறோம். தாடிங்க பேரதினியை விட்டுட்டு வேற யாரு அரசியல் பிரச்சனை போய் கொண்டிருக்கேன். நான் பேராதி ரமேஷ் பத்திரம் வந்து பேராதினி கதையை சொல்றேன். பேராதினியை வந்து ஏகேடிக்கு சப்போர்ட் அன்றகுமார திசாநாயக்கு. அதே நேரம் பேராதினி வைத்திய சப்போர்ட். அதே நேரம் வந்து இப்போ இருக்கிற ரமேஷ் பாத்திரனை வந்து ரணில் தால். ஸோ என்ன பேரதினியக்கு விட்டா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏகேடிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பயத்தில் பேரதினியக்கு விடையில. நான் எனக்கு ஏகேடியோட சம்மந்தம் இல்லை. நான் எந்த போஸுக்கு சரியான லோயல். அவ்வளவுதான். சீனியர் வைத்தானே வேற பிரச்சனை போய் பேரதினியே தெரியல. அப்ப நான் பரவாயில்ல எல்லாரும் பேரதினோட கேண்டியே தாங்க சொல்லி கேண்டி 2 நேஷனல் ஹாஸ்பிட்டல் 2 ஃப்ரீயா இருக்கு நான் தாங்கன்னு சொல்லி அதுவும் தரையலாம். அப்ப ஃபுல் மோட்டையை போகுது. நாங்க அப்படி போறதுக்கு முல்லைத்தீவுக்கு வந்தாலும் போட்டுது. அவரும் போயிட்டாரு. அவர் சீனியருக்கு இல்ல வந்தார். இல்ல டைரக்டரா அந்த டிப்யூட்டி டைரக்டர் இதுக்கு வந்தவர் இதுக்கு போயிட்டார். எம்பி ட்ரைனிங் உடனே டீச்சர் போட்டேன். தெரியும் இங்க வந்து 2 ஆள் நான் தான். அப்போ அதையுமே என்ன கேட்டவன் முல்லைத்தீவு எடுக்க சொல்லி நான் முல்லைத்தீவு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு மகனோட படிப்பு இல்லாத இல்லாம அப்ப நாங்க அப்படி இதே சொல்றதுக்கு எல்லாம் போய் வேலை அவசியம் இல்லையா. எனக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நேஷனல் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி போட்டு நாங்கள் இப்ப A லெவல்ல கிரியேட் பண்ற மாதிரியோ இல்லாட்டி மெடிசன்ல கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணி மாமா மச்சான் தம்பிக்கு எல்லாம் விரும்பி நடத்த போட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீ ஃபுல் மோட்டைக்கு போயிட்டு கேட்டவன். அப்ப நாங்க ஃபுல் மோட்டைக்கு என்னால போயிடாது தூரம். மகனுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இல்ல. மற்றது நான் இங்க கொழும்புல இருந்து போகணும். அது மச்சான் சரியான ஃபுல் மோட்டை சரியான கஷ்டமாடா. ட்ராவலிங் கஷ்டம். தெரியும். அப்ப சொல்றியா நீ கிளிநொச்சி போய் முல்லைத்தீவுக்கு டிடியா போய் சொல்லி நாங்க எனக்கு அது போயிடலாம். சரி அதுக்கு முதல்ல அங்கே லிஸ்ட்ல இல்ல. லிஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல நான் போட்டதை நீங்க வெட்டிட்டீங்க. சாவச்சேரியா வெட்டி டிஃபெக்ஸ் அடிச்சு தானே இருக்கு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு அது ஒன்றும் செய்யாது. நான் முல்லைத்தீவுக்கு போக மாட்டேன்னு சார். எனக்கு நீங்கள் நான் கேட்கறதுல ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் தருவாங்க. அப்படி இல்லாட்டி நான் பழைய மாதிரி எம்ஓவா போறேன்னு சொல்லி வந்தாங்க. இப்ப எனக்கு டிகிரி எடுத்த கட்டாயம் ஒர்க் பண்ண முடியல தானே. நான் இது வந்து பிஜிஎம்ல எடுக்கிற டிகிரி எடுக்க நாங்கள் சைன் பண்ணி வியாபாரம் நாங்கள் அட்மிஷன் போஸ்ட் எடுப்போம். அதோட எனக்கு 6 மாதம் தான் திருப்பி எம்டி திருப்பி வந்துட்டேன். அப்ப நான் பேரதினை கேட்டு இப்படி விட சொல்லிட்டேன்னா அதை விடையில ஆண்டிக்கிறேன். அப்ப சரியான போட்டு இப்ப எஃப்ஆர் எழுதி போட்டுட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல் இப்ப 23 பேர் இருக்க தகனையா ஒரு ஆளுக்கு மட்டும் இப்படி செய்ய 22 பேருக்கு அப்ப கொடுக்கலாதானே. அதுக்கு ரைட். இது பிறகு 24/6/13 எனக்கு கையில கடிதம் வந்தா பிறகு நினைக்கிறேன். சொன்னா அடே என்ன இல்ல ஃபைல் பண்ண அப்புறம் அது 2 நாளைக்கு வேலை விட்டுட்டே போல எனக்கு மெசேஜ் கொண்டு போட்டுக்கிறாங்க. இல்ல அதான் என்ன நடந்தது இல்ல HRCல போய் எஃப்ஆர் போட்டேன் ஆல்ரெடி போட்டு. அது செக்ரட்டரிக்கும் டிஜிக்கும் மற்ற பர்சருக்கும் சமன் வந்தது. அதுக்கு பிறகு சாவச்சேரியை அடிச்சு தந்திருக்கேன். சாவச்சேரி கடிதம் எடுத்துட்டு நாளைக்கு போற பிளான்ல இருக்கேன்.
தேங்க்யூண்ணா தேங்க்யூ. கூட கை இப்படி எல்லாம் மாத்தி விளையாண்டு கேசரன் எனக்கு விரைக்கலன்னு சொல்லி விட்டவே கேசரனை பழி வேண்டவனா உண்டு. அவர் கேசரன் கேட்டனால அவர் தான் மேக்சிமம் கெஞ்சி எனக்கு அத்த பக்கம் சொன்னவர் கேசரன் தான் எல்லாட்டுமே கெஞ்சி கேட்ட விட வேணாம் உண்டு சொல்லி அவருக்கு அவரோட முதல் கொழுவல் தான் எனக்கு. இப்ப அவர் அந்த கொழுவல்ல சரி சரி. அப்ப வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றை காட்டுங்க. அடுத்துறையில திவாகர் வந்து ஓரளவு செய்யுது பிரச்சனை. அண்ணா சொல்லிவிடுது பிடிச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றை காட்டுங்க. அடுத்த வாரம் ரெக்கார்டிங் சொல்ல தெரிய பெர்ஃபார்மன்ஸ் உதயான் என்றது உதயசீலன் கற்கண்டு சீனி கற்கண்டு நினைக்கிறேன். அவனுக்கு ஏற்கனவே இது இருக்கு டிப்ரெஷன் அதில் இருக்குது. ஃபாரின் பாஸ் அவுட்டாருடா. அப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண தெரியாது. அதான் இருக்க பிரச்சனை. கீதாஞ்சலிட்டையும் ஓடி இருந்தா ஒரு சோழியும் இல்லை. சூசனத்தால ஈச்சு வாங்கி வழியில் அதான் தலைவன் போய் டிஃபரெண்ட். உமாகரன் சைக்காட்ரிஸ்டோட அதான் சொல்லுது. அந்த சொல்லிட்டு தெல்லிப்படையில போன இங்க வச்சுட்டு 8 பேர்ல 5 பேர் தண்டை பேசுறேன். 8 5 பேருக்கு குவாங்கள் கொடுக்குற இதோட இதாகி போச்சு. உங்களுக்கு விளங்கணும் அங்க வர ட்ரைனிங்க்கு வர டாக்டர்ஸை வந்து ஒரு சைக்காட்ரிக் பேஷனா மாற்றக்கூடிய ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிற தெல்லிப்பள்ளியில யாரு அவருடைய பேரை சொல்லுவோம். அவர் தான் எங்களுடைய வில்லன் அன்னியன் படத்தில் வர மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சரோட இருப்பார். அவர் தான் என்னை வந்து சாவச்சேரி வைத்தியசாலையில் அந்த 3 நாள் வந்து நான் தனியாக ஹாஸ்பிட்டல் பார்த்து கொண்டு கேட்க என்னை போலீஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண வரைக்கும் இல்லை. டிப்யூட்டி ஆர்டியாக இருக்கிறார் எங்கே ஜெஃப்னாவில். இப்போ போயிட்டாரோ தெரியா எனக்கு அப்டேட் இல்லை. அவரோட பேர் வந்து ஒரு மட்டக்களப்பு அண்ணே ஒரு ஆள். என்ன பேர் பேர் தெரிஞ்சா சொல்லு. டிப்யூட்டி ஆர்டி தப்புண்டு ரொமான்ஸ் தான். 1 வருஷம் அங்கே இருந்த 1 வருஷம் 6 மாதம் இருந்த தெல்லிப்பள்ளியில் அந்த டைமில் தான் அங்கே இருக்கிற 8 HOவில் 5 HOக்கு வந்து சைக்காட்ரி பேஷனாக போயிட்டாங்கடா சொல்லணும். இதே இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒருத்தரம் சைக்காட்ரி பேஷன் ஆகல தானே. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்த டாக்டர்ஸை எப்படி பார்த்தினாண்டு மிச்ச ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம் நீங்கள். அப்ப இப்ப 2 பேர் இருக்கணும். புது பட்ஜெட் நீங்க எத்தனை 3 பேரா போதும் இருக்கீங்கன்னு சொன்னேன். சரி சரி. அப்ப நீ இதுதான் அந்த குரல் மாற்றப்பட்ட வீடியோ வந்து டியூட்டி அசைன் பண்ணு. எங்களுக்கு சந்திப்போம். ஓகே 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 ரைட். இதுக்கு பிறகு 24/7 உண்டு. அதாவது வந்து முதல் கழிச்சது 6/13 நான் ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி வந்துட்டேன். 6/14 வந்துட்டேன். வந்திருந்து 14 இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரே கலைவரம். OPD E2 மாத்திரம் ஃபுல் நர்சிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாரும் ஃபுல் சப்போர்ட். ETO கொண்டு ஏனியை கொண்டு பின்னுக்கு போடுறேன். புது பில்டிங் ஓப்பன் பண்ணி போட்டேன். தியேட்டர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறேன். JMO பிரச்சனை எல்லாம் நடந்து அடிபட்டு போகுது. GMO பிராண்ட் யூனியன் வந்து அதாவது என்ன கவலை என்றா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போனது ராஜகாரியத்தை தடை செய்கிறது என்று சொல்லி ஒருத்தரும் போலீஸ் எடுக்கல. இதே இங்கே இருந்து இங்கே அவர் ரெக்கார்டிங் போடுறேன். சாத்தானே போடுறேன். எல்லாத்தையுமே போட்டு தாரேன். இங்கே ஜெஃப்னால வேலை செய்கிற மயூரன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்னட்ட பெர்மிஷன் எடுக்காம சைக்காட்ரிக் போர்ட் குருந்தத்தில் மேலே சைக்காட்ரிக் பேஷண்ட் இருக்கத்தக்கனையா கீழே கத்திக்குள்ளாரி மீட்டிங் வைக்கல. அதை பார்க்க போன எனக்கு அடித்து வெளுத்தினவர். அவருக்கு எந்த நடவடிக்கையும் நீதிமன்றம் எடுக்கல. வாழ்க நீதி இன் ஸ்ரீலங்கா. வாசனா 2 மினிட்ஸ் கேட்கலாம் அவங்களோட. என்னன்னா எங்கண்ட சாவச்சேரி ஜெயமும் இருக்கிறானല്ലോ பயங்கர கள்ள வேலை பார்த்துருக்கான். பின்பக்கத்து கேட்டாலே ஆள் போய்கொண்டிருக்குது. அப்ப ஆளை வந்து நான் இங்க ஓபிடிக்கு முன்னுக்கு ஒரு ரூம் மட்டும் கொடுத்து இங்க முன்னுக்கு எடுத்த வழிக்கு நான் முன் பில்டிங்குக்கு. அப்ப அது வந்து கோர்ட்ஸ்ல வந்து சாமான் வைக்கிறதுக்கு இடங்கானதாம். அப்படியாமான்னு சொல்லி அவன் ஓபிடி பெரிய ரூமை கேட்கிறான். நான் டென்டல் கொண்டு இருந்த இடத்த கேட்கிறான். அவனுக்கு அதை கொடுத்து போட்டு நான் டென்டல கொண்டு சின்ன ரூம்ல வச்சிருக்கேன் தானே நான். ரைட். இப்ப திருப்பி சொல்றேன், படி விளங்கப்படுத்துறேன். எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு சாவச்சேரி ஆதரவு வைத்தியசாலை ஒரு பில்டிங் ஒன்று இருக்குமே, அது பழைய பில்டிங். அதுல கீழே இருந்தது முதல் ஓபிடி பாக்குறது ETU,
அதை அவசரமெண்டா பார்க்கறது, அதை விட சின்ன சின்ன ஊசி எடுக்கிற ரூம்கள் அதில் இருந்தது. மேலே தான் டென்டல் இருந்தது, லேபும் இருந்தது. இப்போ கீழே இருக்கிற அவ்வளோ க்ளீன் பண்ணி புது பில்டிங் கொண்டு போயிட்டேன். ஸோ இதில் யாராவது படித்தாக்கள் இருந்தால் அவ்வளோ கொள்ளுங்க. மேலே இருக்கிற டென்டலை கீழே கொண்டு வரேன். அந்த ஈடியூ இடத்துல ஒரு பெரிய ரூம், பெரிய 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 இடம், அதில் அவங்க 2 சேர் போட்டிருந்த இடத்துல 3 சேர் கேட்குறாங்க. 3 டென்டல் டாக்டர்ஸ் நிற்கிறோம், 2 சேர் தான் இருக்குது. அப்போ ஒரு ஆள் சும்மா நிற்குதுண்டு. அப்போ நான் பார்க்குறேன் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பல்லெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதை பெருசு தரலாம்னு சொல்லி நான் அவர்த்து இல்லை போய் நீங்கள் பார்த்து என்ன கலர் பெயிண்ட் வேணும், நாங்கள் ஆகள்கிட்ட வேண்டி அடிப்போம்லாம் பிளான் பண்ணிட்டேன். சேம் டைம் ஓபிடி அண்டு பேஷண்ட் இப்போ பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் சர்ஜரி போனால் தெரியும், அவடத்தில் வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரகுராமன் நாவடாக வச்சு வந்து பேருங்கன்னு சொன்ன ரெக்கார்டிங்கு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ தான் டாக்டர்ஸ்கிட்ட பேர் ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே அடிப்போம், வேறு வழி இல்லை. டென்டல் கீழே கொண்டு போயினா லேப் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். அப்ப அவர் என்னடால் அப்படின்னா நீங்க கடிதத்தை தாங்க, நான் ஜட்ஜுக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன்னு சொல்லி கொண்டு நிக்கிறார். எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எந்த அளவுக்கு ஒரு ரூம் மட்டும் சாதாரணமா தேவை. உங்களுக்கு ஒரு 12க்கு 20 அடி ரூம் காணாத வச்சிருக்கிறதுக்கு. என்ன வச்சுக்கிறதுக்கு இவற்ற சாமான்களும் இவற்ற ரெக்கார்ட் ஃபைல்களும் மற்ற ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் பாக்குறதுக்கு நல்லா காணும் தானே. ஓ இவர கேளுங்க, இவர எங்க வாங்குறது தானே செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்லாம் ஜாயின் பண்ண நான் நினைக்கிறேன். இவ்வளவு கேஸ் பார்த்து கேளுங்க, எங்க டாக்குமெண்ட்ஸ் கேளுங்க. ரைட் எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட். ரைட், திருப்பி சொல்றேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நான் அந்த ரூம் காணுமாண்டு ஒரு கன்சல்டன் சொல்கிறார், அந்த ரூம் காணுமாண்டு. இப்போ அந்த ரூம் காணுமாண்டு நான் எடுக்கணுமா காணாண்டு எடுக்கணுமா? அப்பவும் நான் என்ன கதைக்கிறேன்னு மிச்சத்தை கேளுங்கோ. அதுக்கு இப்ப நான் பயங்கரமா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஜேஎம்ஓ சைட்டால வர சின்ன சப்போர்ட் கத்தாங்க. இவர உங்களோட கவரப்புகளை எடுப்பண்ணாங்க. கவரப்புல இவர் செய்யறார். ரைட் அப்ப பிரச்சனை. ரைட் ஓகே கவரப்பு இருந்தா ஓகே. பிரணவன் இருக்குதானே, நான் பாத்து கொடுறேன். நான் பிரணவன் சொல்றேன். அப்ப பிரச்சனை இல்லை. நான் பிரணவன் அண்ணாவுடன் சொல்றேன்ட்டு நான் சொல்றேன். அப்ப பிரணவன் அண்ணான்றது நான் எவ்வளவு ஆசையா கதைக்கிறேன் வினை கொள்ளுங்க. எனக்கு முதுகுல ஊத்தினார்கள். சொல்லுங்க அண்ணா. ஏனென்றால் இவன் வந்து பின்பக்கத்தால போய் பின்பக்கத்தால ஓடினா மற்றது வந்து அந்த நேற்று முந்தின நாள் இவன் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன மாத்த சொல்லி. கவர்னருக்கு என்ன மாத்தல, இது செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் தானே. அதுல இவர் தான் முன்னிட்டு எல்லாம் செய்திருக்கார் சிங்கம். அப்ப நான் இவரை கொண்டு இந்த ஒப்சர்வேஷன் கீழே வச்சிருப்போம்னு பாத்தேன். வார டைம் போற டைம் எல்லாம் ஒருத்தருக்கு தெரியாதானே. அப்ப கொண்டது முன்னுக்கு ஆபீஸ் பில்டிங்லயே கொடுப்போம்னு பாத்தேன். சரிதானே. அப்ப அவர் என்றால் தனக்கு நீ நாங்களும் மண்ணா உந்த ஜெயமோ மண்ணாடி எல்லாம் படிச்சுதானே எக்ஸாம் எழுதி வந்து நாங்க உங்களுக்கு நான் விளங்காது, அது சாமான நான் வைக்கணும் பண்ணேன் அப்படி இப்படி அண்டு. அப்ப நான் சரி உங்களுக்கு நான் கடிதம் தாரேன், நீங்க கடிதம் படி செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு இன்சபோர்டினேஷன் சொல்லி நான் கடிதம் அடிப்பேன்னு சொல்லி அதுக்கு ஆள் ஓமட்டோட நீ போயிருக்கிறார். அதை நான் நின்றால் உண்மையாவே அவளை ஒரு எக்ஸாமினேஷன் பெட்டோண்டும் ஒரு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நான் அவர்கிட்ட சொல்றேன், பின்னிக்கிருந்து முன்னுக்கு வாங்க, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் அப்பவும் ஒரு ஆளை ஸ்ட்ரெஸ் பண்ணவோ ஒரு ஆளை கஷ்டப்படுத்த விளங்கல. என்னடா நான் சார்ட்டர் டீச்சராக முடிச்சிருக்கிறேன், எந்த சப்போர்டினேட்ஸை நான் வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணினா அது வந்து என்ன பிரச்சனை நடக்கும்னு சொன்னால் அவர்கள் போய் பேஷண்ட்ஸை பேடாக ட்ரீட் பண்ணிவிடும். அதனால நான் அந்த வேலையை செய்யவில்லை. கொஞ்சம் சாமான் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா காணும் தானே. எனக்கு வடிவா சப்போர்ட் பண்ணுவேன். நான் பிரவனாவோட இருக்க கதையும் ஒரு கேள்மெண்டா இருக்கேன். நான் கொஞ்சம் போட்டு இது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. அப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கு ரெடி நான். சரிதானே. அது என்ன கிழமை வருது? 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நில்லுங்கு வாரன். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைக் அடிக்கவும் இல்லை, ஒருத்தரும் போகவும் இல்லை, பிரச்சனை நடந்தும் இருக்கு. மே ஜூன் ஜூலை 7ஆம் மாதம் ஜூலை 7 1ஆம் தேதி திங்கக்கிழமை. ரைட். அப்போ ஒருத்தர் வெள்ளிக்கிழமை விட்டு ஓடினோம். இவ திங்கக்கிழமை ஒருத்தரும் போயில சொன்னா பிஸியா இருக்கீங்களா? கலைக்கலாமே. கலைக்கலாம் சொல்லுங்க. மீட்டிங்கா இல்லாட்டி பள்ளிலையா? மீட்டிங் தான் இருக்கு, கலைக்கலாம். ரைட். என்னடானா இந்த நான் உங்கள்கிட்ட ஜேஎம்ஓ வந்து அந்த கடைசி தொங்கல்ல இருந்து எடுத்துக்கொண்டு ஆபீஸ் மாத்த சொல்லி நேற்று கடிதம் அடிச்சேன் நான். அதுக்கு பிரணவனாவோட கதைச்சான். பிரணவன் சொன்னாராம் அவர் சொல்றபடி எல்லாம் செய்ய தேவையில்லை, நீ அப்படி ஏறு நான் பார்த்து கொடுறேன்னு சொல்லி. இப்ப என்னன்னா அதுக்கு வந்து டிசிக்னேட்டட் பிளேஸ் இதாதான் கட்டிக்கிற கட்டிடம் இல்ல மோச்சரி. ஓகே அண்ணா என்ன கேக்குறார், அது வந்து பெர்மனண்டா அவனுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கா அல்லது வந்து
அதான் மோச்சோரி பக்கத்தில் நான் சொல்றேன் இல்லை, அது ஒரு பழைய பில்டிங். கேளுங்கோ. இருக்கிறதுனா பழைய கிளினிக் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பின்னுக்கு ஒரு ரூம்ல அந்த ரூம் ஃபர்ஸ்டா அது வந்து அந்த ஃபுல்லா டெமாலிஷ் பண்ண போறோம். அது முதலாவது பிரச்சனை. அதை டெமாலிஷ் பண்ணி போட்டு தான் அதுல புதுசா கட்டடத்துக்கு இதெல்லாம் எடுக்க போறோம். முதலாவது. ரெண்டாவதுனா இவன் பின் கேட்டால போய்கொண்டிருக்கான். அதால மற்ற ஸ்டாஃப் எல்லாம் குழம்புறாங்க. இவரும் 120 ஓட்டி எழுதி கொண்டு ஹாஸ்பிட்டல் நிக்கிறேன், தாங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்றோம்னு சொல்லி. அப்ப நான் இவருக்கு வந்து இங்க ஆபீஸ் ரூம்ல ஒரு பில்டிங் ஒன்று கொடுத்தாதான் சிங்கம் எப்ப எத்தனை மணிக்கு நிக்கிறாரு, எத்தனை மணிக்கு போறாரு வரணும் எனக்கு பாக்கல. பின் கேட்டால வந்து கொடுக்குற ரூம் அவனுக்கு கணக்கான ரூமோ இல்ல, அவன் அப்படி கணக்கான ரூம் இல்லைன்னா நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் எங்க பண்ண உனக்கு என்ன பெரிய ரூம் கேட்டு எடுக்க சொல்லி. நான் சின்ன ரூமுக்குள்ள கொண்டு அடைக்கல ஆளு. அவன் சொல்லி இருக்கிறேன். அவன் என்ன சொல்லுவான், நீ கன முனையல்ல களத்தை துறக்காத, கள முனையில கன இடங்களை துறக்காத கஷ்டம். என்னண்டா அவன் அங்க சொல்லி இருக்கிறான், நீ நான் ரெக்கார்ட் பண்ணல தானே. இதாலதான் இந்த வரைக்கும் 2 தரம் நீதவான் பேசியும் நான் இந்த ரெக்கார்டிங்கையும் கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. பட் நாளைக்கு நான் இல்லையென்று முடிஞ்ச பிறகு ஒரு கெட்ட பேரோட சாகக்கூடாது ஒரு ஆசை, அவ்வளவுதான். ரூம் மாத்திரம் அங்க பேசணும், எக்ஸாம் பண்ணேனாது தான் அங்க வேலை செய்யலாது. பெரிய ரூம் பெரிய ரூம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு. அவன் கேட்டு கொண்டிருக்கான் ஓபிடியில விட நான் ஓபிடியில பேஷண்ட் பார்த்த ரூம் தான் அங்க உண்டு. அதை கொடுத்து போட்டு ஓபிடி பேஷண்ட் கொண்டு கிளினிக் பேஷண்ட் கொண்டு இங்க பாக்குறது. இல்ல அவனதன் மூலம் என்னத்தை சாதிக்க நினைக்கிறான், உன்னிட்ட நிறைவேற்ற முடியாத கோரிக்கை வைக்கிறான். அதன் மூலம் அவர் தலையபடி அங்க நிக்கிறாரு. இல்ல அவர் அங்க நிக்கல, நான் இன்சபோர்டினேஷன் சொல்லி அதுக்கு பிரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணேன். நான் அட்மின் முடிச்சு தானே வந்து நிக்கிறேன். அதனால எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பழக்கிறேன்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் பழக்கிறதுக்கு ரெடி ஆகளுக்கு நான் பாக்குறேன் தான். என்னன்னா அந்த பில்டிங்கை டெமோலிஷ் பண்ணி அதுல இன்னொரு மெடிக்கல் ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ் ஒன்றுக்கு USA கம்பெனி ஒன்று வந்து நாங்க பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இடம் இல்லைன்ற பிரச்சனைனால ஃபர்ஸ்டா நான் கேஸ் கடிதமே அடிச்சுட்டேன்னா அந்த பழைய பில்டிங் வந்து எல்லாம் தரையில இடிஞ்சு விடுது, அதை உடைப்பம் சொல்லி அதுக்கு நான் ரிப்ளை தரையில பிடியோடையும் கதைச்சிட்டேன் நான். அப்ப ஏதாவது டெவலப் பண்ணிக்கன்னா ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண தானே நான் வேணும். நாங்கள் பழைய அதுக்குள்ள இருக்கோம், பின்பக்கத்தால வந்து போகணும்னு சொன்னால் அப்ப ஒண்ணும் செய்யல தானே. இல்ல இப்ப நீ என்னன்னா இப்ப முதல் இவர் வார நேரம் போற நேரங்களை பார்த்து ஓபிடியில வர கேஸையும் கிடைக்க இவருக்கு போட்டு இவரை முதல் ட்ராக் பண்ணி பிடி. இல்ல எனக்கு வேணும் அப்படி பர்சன்டா ஸ்ட்ரெஸ் ஆக விருப்பம் இல்லை. எனக்கு வேணும் இவனா இங்க அந்த பில்டிங்கை விடுறதுதான் இந்த முதலாவது பிரச்சனை. அந்த மீட்டிங்கை விட்டா அவன் அதைத்தானே அவன் அங்க அழுதி சொல்லி இருக்கிறான். இது நீ வந்த எல்லாரோட அவன் உன்னை தாரமாரா சொல்லிட்டு நீ வந்த எல்லா என்மோஸோட கொழுவல் GMO ஸ்ட்ரைக் பண்ண போது ஒரு தரத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் இல்ல. அவங்க வந்து என்னோட எல்லாம் கதைச்சிட்டாங்க. இங்க நிக்கிறவங்களுக்கு என்னோட வேலையாக்கண்டான். இவர் மட்டும்தான் கவர்னர்கிட்ட எல்லாமே ஓடி இருக்கிறாரு. இந்த மாத்த சொல்லி கவர்னரோட போய் காய்ச்சிருக்காரு, சத்தியமூர்த்தியோட போய் காய்ச்சிருக்காரு. இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற பிரச்சனையான புள்ளி. அதான் இவரை ட்ரக் பண்ணி அடிச்சு தனியா ஓரமா அடிச்சு ஒதுக்கி தள்ளி விடுறான் நல்லது. அதுக்கு முதல்ல இவர் செய்யற பிள்ளையோட மறுப்பானு நீ உன்னோட எடுத்து சொல்லி இருக்கிறான் அங்க. நீ இப்ப நானும் சொன்ன நீ நான் சொல்லி போன தனியா பர்சனல் ஹெல்ப் எல்லாம் கேட்டு அந்த ரகுராமன் விஷயம் நான் துணிஞ்சு பேஸ்புக்ல எழுதி நான் பிரணவனா அப்படி செய்ய. ரகுராமன் சொல்றது வந்து அந்த கைபிடி வைத்தியம் அந்த நேரம் இவ எல்லாருமே போல வழக்கு போட்ட GMO மேர் எல்லாரும் அவைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் எழுத பயம். நான் படிச்சு கொண்டு நான் 2022ஆம் ஆண்டு கொழும்புல எனக்கு எழுதி கண்டே உண்ட ஃபேஸ்புக்கில் எழுதுடா இவன் பேஷன்ஸ் எல்லாம் சாக் கொள்றான்டா, சும்மா மருந்து எல்லாத்தையும் கொடுத்து துளைக்கிறான்டு. நான் அப்பவும் ஃபேஸ்புக்கில் எழுதினான். இப்படி உதவி செய்து எனக்கு இப்படி சரி இதுதான் வாழ்க்கை. கேளுங்க கூட எனக்கு கேட்ட எல்லா என்ன சொல்லுவான் அவன் அப்படின்னா அதுக்குள்ள என்ன சொல்லுவான் பிரணவன் மயூரன் எல்லாம் ஒரே யூனிட்டுக்கு வேலை செய்யறது. மயூரன் எவ்வளவு கூடாதான்னு தெரியுமோ. ஆனா வேற ஹாஸ்பிட்டல் இருந்தோம்னா எனக்கு அட்வைஸ் பண்ண அட்மின் படிப்பிச்சானா நான் அட்மின் படிப்பிப்பேன். அது நீங்க கோர்ட்ஸுக்கு இல்ல எங்க போனாலும் அது அட்மின் படிப்பிக்கிறது எனக்கு இயலும். என்ன சொல்லுவான் அவன் இப்ப சொல்லி இருக்கிறான் தனக்கு தார இடம் தனக்கு சின்ன இருக்கு அதுக்குள்ள பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பெட் போடலாம் சொல்றத கேளு. பேஷண்ட் எக்ஸாம் பண்ணலாம் இருக்கு. அப்ப பேஷண்ட் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்றேன் யாழ்ப்பாணத்துக்கு. அவர் நச்ச மாதிரி தான் செய்யல. அதெல்லாம் பழைய தாலினி குமாரவேலாக்களோட தான் உது சரி
இவர் நினைச்ச மாதிரி டான்ஸ் பண்ற இந்த கூத்து எல்லாம் நடக்காது. அவருக்கு பெரிய ரூம் கேட்டு பெரிய ரூம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா சொல்லியிருக்கேன். எனக்கு தேவை அவர் அந்த பழைய பில்டிங்ல ஒதுங்கியனை இவர் அங்க பேஷன்ல கொண்டு கதைக்கிறது வேற வேற விஷயங்கள் எல்லாம் எனக்கு பக்கத்தால இன்ஃபர்மேஷன் நடக்குது. சில்சா எல்லாம் நடக்குது. ஒரு மைனஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்தது அவளோட பிரச்சனை பட்டு அவள் கடைசியாக விட்டுட்டும் போயிட்டாள் போல இருக்கு. அப்படி கணக்க சில்சாயில நடந்தபடியே தான் இவரை நான் ஒப்சர்வேஷனுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஒருக்கா பிரணவன் சொல்லுங்க, பிரணவன் இவ்வளவு உதவி எல்லாம் கேட்டு நான் செய்தா நான் இப்ப அப்படி எனக்கு எதிராக ரங்கினா எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு இல்ல அவன் ரங்க போறான் எனக்கு எதிராக. நான் அதான் அவன் என்ன போயிட்டு இவன் போய் தூண்டி அர்ச்சனாக்கு பாட கட்ட போறேன்னு எனக்கு எடுத்து சொன்னேன். நான் இதான் பிரச்சனை, நீ படிவா அனலைஸ் பண்ணு விட்டுருக்க மாட்டான். உங்க எம்மவும் இப்படித்தான் முதல்ல இப்படித்தான் தயாலினியும் வந்ததுக்குள்ள பிரச்சனைப்பட்டது. உங்க எம்மவை பற்றி படிவா ஆராய்ச்சி வச்சு நான் இப்படி செய்வது நான் எதிர்பார்க்கல. அவர் என்ன பர்சனலா கேட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் போட்டு அந்த ரவுராம பற்றி இந்த பேஸ்புக்ல எல்லாம் எழுத சொல்லி எல்லாம் எழுதி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இப்படித்தானே மச்சான், எல்லாரும் இப்படித்தானே மச்சான். உனக்கு எல்லாரும் கதைப்பாங்க, ஒரு 2 பேர் தான் விசுவாசியா இருப்பாங்க. மிச்சம் எல்லாரும் 100க்கு என்ன சொல்லுவாங்க, 100க்கு 25% நல்லவன், 25% இனியல்ல கெட்டவன், 50% தான் மாறுற பர்சனாலிட்டி. அவர் படிப்பிக்க போறாருன்னா நான் பிறந்தவனாக படிச்சுதான் போவேன். அவருக்கு தெரியும் நான் செக்ரட்டரி ஆக்களுக்கே படிப்பிக்கிறாள். இல்ல இப்ப அவன் என்னன்னா இவன் சொல்லியிருக்கான் கணக்க கதை நான் தூண்டி விடுறதுக்காக உனக்கு ரிசல்ட் வர இல்லை இன்னும் சும்மா டெம்பரரியா நான் அவனுக்கு எம்எஸ்சி அட்மின் ரிசல்ட் வந்துட்டு பேஸ்புக்ல எல்லாம் போட்டோம். நான் அதை பார்த்து நான் கன்ஃபார்ம் முக்குத்தனமா அவன் தெரியாம கதைக்க கூடாது. இவர் பிரணவன் நினைக்கிறோம் பிள்ளையான இடத்துல இல்ல என்ன சொல்லுவாங்க அவனுக்கு பிரணவனுக்கு தான் நினைக்கிறேன் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஒவ்வொரு எங்க வீக்னஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தெரிய வேணும். பிரணவன் தான் எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறாரு. கொடுத்துட்டு போறேன் நான் பாலோபி கொடுக்க வலிக்கிட்டு நான் பேசாம விட்டேன். பாலோபி கோல் பண்ணி இந்த மன்னிப்பு கேட்டபடியா விட்டுட்டேன். நான் இவருக்கு டிப்யூட்டி பிடி எடுக்க போறேன். இன்றைக்கு நான் லெட்டர் ஓகேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு நான் இப்ப டிப்யூட்டி பிடியும் கவர் பண்ண போறேன். நான் பிறந்தவனுக்கு நான் படிப்பிச்சுட்டு போறேன். அது இவ அதைத்தான் செய்ய போய் நம்ம எனக்கு படிப்பிக்கிற பெரிய வேலை. நீ நேர அவரோட கொள்வாத முதல் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் டிசிக்னேட்டட் கன்சல்டனும் இல்ல. மற்றது இவர் கன்சல்டனா இருந்தாலும் எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையே. அதத்தான் கேள்வி இவர்கிட்ட ஒபிஷியல் லெட்டருங்க நீ கவர் அப் பண்ற ஒபிஷியல் லெட்டருங்க கேள். நீ ஒபிஷியல் லெட்டர் இல்லாம இதுக்குள்ள கொண்டாந்து மூக்கு உடைக்கிறான்னு கூட்டு நான் என்ன பற்றி தெரியும் தானே. நான் எல்லாம் மஜா லெட்டர் எடுத்து வச்சுட்டு தான் வாங்குறது. பாக்குறேன் இவரோ மயிரனோ ஆட்டினா பிள்ளை என்ன அது என்ன பிள்ளை நானும் எங்களை சீனியர்ஸ் எங்க அண்ணா மேரம் நச்சு கொண்டு நான் சொல்ற எல்லாத்தையும் ஓமண்டு கட்டு கேட்கிறேன். இல்ல இவன் என்னன்னா இவன் போய் இந்த எம்மோ அங்க போய் அழுது அவங்களும் வந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. பிரணவனும் இவன் பக்கம் தான் நிக்க அவர் 2 பேரும் தான் அதுக்குள்ள ஜிஎம்ஓ நினைக்கிறேன். பிரணவனா ஜிஎம்ஓயா ஜிஎம்ஓ கமிட்டி மெம்பர் நினைக்கிறேன். பிறனா அப்போ கொஞ்சம் லெசன் லேர்ன் பண்ணி கொண்டு தான் போகுது. நான் ஒன்றும் செய்யறாது அப்படியே நான் பயங்கர உண்மைதான் சொல்லி கதைக்கிறேன். நான் அதே மாதிரி தான் கதைக்கிறேன். இப்ப என்னைக்கு